அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற 21 நாள் அற்புதங்கள் நிகழ்ச்சி, அக்டோபர் மாதத்திற்கான நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் 21 நாட்கள் என்கிற அடிப்படையில் அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி கடந்த 5 வருடங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் இடைவிடாது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதனுடைய அடிப்படையில் இதுவரை இந்த ஞான சஞ்சீவன குருகுலத்தினுடைய இந்த பயிற்சியின் விளைவாக 497க்கும் மேற்பட்ட விவாகரத்துகளை இந்த ஞான சஞ்சீவன குருகுலத்தினுடைய நிகழ்ச்சி தவிர்த்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இங்க பாக்குறோம். 9க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், பிரிந்திருந்த குடும்பங்கள், விவாகரத்து பெற்ற குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நன்றியுடன் தெரிவிக்க ஆர்வம் கொள்கிறோம். 25க்கும் மேற்பட்ட சிறார்கள், குழந்தைகள், பாதிக்கப்பட்டவர்கள், தண்டிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்களுடைய பெற்றோர்களோடு இணைந்து அவர்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மற்றும் ஒரு செய்தி. இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய லைஃப்ல கடன் ஏதாவது இருந்து அந்த கடனினால் நம்மளுடைய வாழ்க்கை முடிந்தது அப்படின்னு நினைத்து தோல்வி அப்படின்னு நினைச்சு இருந்த நிறைய அன்பர்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்று இந்த பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய ரியல் பொட்டன்ஷியலை உணர்ந்து, தன்னுடைய இயல்பான திறமையை மீண்டும் உணர்ந்து இன்னைக்கு நிறைய பேர் அதை வியாபாரத்தில் மீண்டும் வெற்றி பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு இன்றைய வகுப்பிற்குள் நாம பயணிக்க இருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஞான சஞ்சீவன குருகுலத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். முதல்ல இந்த அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை என்னுடைய வளர்ச்சிக்கான நேரமாக நான் ஒதுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகள். கொஞ்சம் திரும்பி பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையில அதிகாலை 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு காலையில 4 மணிக்கு இங்க உட்கார்றதுங்கிறது ஒண்ணு நம்ம வீட்டு கிரகப்பிரவேசமா இருந்தா செஞ்சிருப்போம், இல்லைன்னா சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணமா இருந்தா செஞ்சிருப்போம், இல்லைன்னா ஏதாவது மார்கழி மாசம் கோயிலுக்கு போறதுக்கு உண்டான வேண்டுதல் இருந்தா செஞ்சிருப்போம், இல்லைன்னா குலதெய்வ கோயில்ல பொங்கல் வைக்கிறதா இருந்தா செஞ்சிருப்போம், இல்லைன்னா ஏதாவது வெளிநாட்டு பயணம் பண்றதா இருந்தா செஞ்சிருப்போம். அதெல்லாம் தாண்டி இது எதுவுமே இல்லாம முழுக்க 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 நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்காக மட்டுமே ஒரு 1.5 மணி நேரத்தை செலவிடுவதற்காக முடிவு செய்து தீர்க்கமாக நீங்க ஆர்வமாக உங்கள் அனைவரையும் இந்த 4 மணிக்கு இந்த தருணத்துல இங்க சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சிங்க. இந்த நிகழ்ச்சி அடுத்த ஒரு 21 நாட்கள் பயணிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி எதை பத்தின ஒரு நிகழ்ச்சி, எந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி, இது ஏதாவது ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு பயிற்சியா அப்படின்னு கேட்டா இல்லைங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். இது ஏதாவது யோகா, நீங்க தவம், தியானம் அப்படின்னு ஏதாவது சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்படி ஏதாவது ஆன்மீக மாதிரியான ஒரு பயிற்சியா, அதுவும் இல்லைங்க. அப்ப இது என்ன மாதிரியான ஒரு பயிற்சி அப்படின்னா, இது முழுக்க முழுக்க அனைவரினுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு தான் நாம சொல்லுவோம். இங்க எல்லாருமே அவரவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறோம். எப்பொழுது ஒரு மனிதன் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நினைவு கொண்டு அடுத்த காரியத்தில் செயல்படுகிறானோ, அல்லது தன்னோடு இருப்பவர்கள் அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அனுபவங்களை கவனித்து தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்குண்டான சிந்தனைக்கு அதை அவன் ஆட்படுத்துகிறானோ, அப்பொழுது அவன் பிரச்சனையிலிருந்து விலகி இருப்பதற்குண்டான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான ஒண்ணு. ஆனா நாம பல நேரங்கள்ல நாம ஏதோ ஒரு வாழ்வியல் முறைக்குள்ள போயிட்டு நமக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை, நமக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குது, என்னால மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியல, எனக்கு மட்டும்தான் இதுல இருந்து வெளியே வர முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த கலந்துரையாடலின் மூலியமாக நீங்க 21 நாட்களாக 4 மணி முதல் 5:30 மணி வரை நாங்கள் கொடுக்கின்ற அல்லது நாம் அனைவரும் இணைந்து செயல்படுத்துகின்ற இந்த கலந்துரையாடல் மூலமாக
உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்திலிருந்து உங்களுடைய சுய ஞானம் மேம்படுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது மட்டும்தான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். நான் மீண்டும் ரிப்பீட் பண்றேங்க. உங்களுடைய சுய பரிசோதனை அல்லது உங்களுடைய சுய அறிவு அல்லது உங்களுடைய சொந்தமாக சிந்திக்கின்ற சுபாவத்தை விசாலப்படுத்துகின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகுப்பு தான் இது. அப்ப இது முழுக்க முழுக்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கோ அல்லது உங்களுடைய சவால்களுக்கோ அல்லது உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு நீங்களே தீர்வு காணும் வரையில் உங்களுடைய மனதை அல்லது உங்களுடைய சிந்தனையை சுயமாக சிந்திக்கின்ற சூழ்நிலையை உருவாக்குகின்ற ஒரு கலந்துரையாடல் தான் இந்த நிகழ்ச்சி. அப்ப நானுமே உங்க கூட கத்துக்கதான் போறேன், நீங்களும் நம்ம எல்லாத்தோடும் சேர்ந்து சில விஷயங்களை புரிந்து கொள்ளதான் போறோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தத்தின் உண்மை. இப்ப நம்ம பல்வேறு இடங்களில பல்வேறு சூழ்நிலைகளை நீங்க ஒவ்வொரு மனநிலையில நீங்க கடந்து வந்திருப்பீங்க. குழந்தையாக இருக்கும்போது விளையாட்டுத்தனமா நம்ம ஸ்கூலுக்கு போயிருப்போம். அதுக்கப்புறம் நாம பள்ளி பருவத்துல ஒரு 10ஆவதோ 12ஆவதோ நீங்க ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையில அணுகிருப்பீங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஆகியிருக்கும். அப்புறம் வேலைக்கு போயிருப்பீங்க. அப்புறம் வயசாயிருக்கும். அப்புறம் பேர குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ற சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பருவநிலை மாற்றங்கள்ல நம்ம உடலிலும் ஏற்பட்டு இருக்கலாம், மனதிலும் ஏற்பட்டு இருக்கலாம். ஆக மொத்தத்துல இப்ப நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நீங்கள் எந்த அணுகுமுறையில இருந்தாலும் உங்களுக்கு தீர்க்கமான ஒரு தீர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு விழிப்புணர்வு அவசியம் இந்த வகுப்பு முடியறதுக்குள்ள உங்களுக்குள் நிகழ்ந்துவிடும் என்பதை நாங்கள் உறுதியாக முன்வைக்கலாம். இது நபரை பொறுத்தது. இப்ப நான் பேசக்கூடிய சப்ஜெக்ட் ஒன்னா இருந்தா கூட உங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இருப்பவர்களுடைய தன்மையை பொறுத்து இது மாறுபடலாம். நான் ஒரே விஷயத்த பேசலாம், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி புரியலாம், இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி புரியலாம், வேற ஒருவருக்கு இன்னொரு மாதிரி புரியலாம். ஆனால் நிச்சயம் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் உண்டு. நீங்க என்ன மாதிரியான கேள்விகளை வச்சிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஓரத்துல எங்கோ ஒரு இறைவன் கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு தீர்க்கமா ஒரு கோரிக்கையை மனசுல வச்சு நீங்க எதிர்பார்த்திருந்திருக்கலாம், இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி தீர்க்க போறேன் அப்படின்னு உங்களையே நீங்க பல நேரங்கள்ல கேள்வி கேட்டிருந்திருக்கலாம். இந்த அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வகுப்பு முடிவதற்குள் உங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது யதார்த்தத்தில் நான் இங்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். அந்த வகையில இந்த வகுப்பு எப்படி பயணிக்க போகிறது, இந்த 21 நாட்களினுடைய வகுப்பு என்னவாக இருக்கும், இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இதில் நீங்கள் எப்படியெல்லாம் இதில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி கொஞ்சம் சில அறிவிப்புகளை கொடுத்துட்டு நாம இன்றைய வகுப்புக்குள் போலாம் அப்படின்னு நம்ம பாக்குறேன். முதல்ல இந்த வகுப்பு 21 நாட்களும் இன்று முதல் 21 நாட்களும் ஷார்ப்பா நீங்க 3:55க்கு லாகின் பண்ண முயற்சி பண்ணுங்க. 3:55க்கு 3:45 இருந்து 3:50க்குள்ள உங்களுக்கு லிங்க் வாட்ஸ்அப் குரூப்ல வந்துடும். 21 நாள் அற்புதங்கள் அக்டோபர் பேட்ச்ங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கங்க. அந்த குரூப்ல அதிகாலை 3:45 முதல் 3:55க்குள்ள ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வகுப்பு காலை 4 மணி முதல் 5:30 மணி வரை வகுப்பு பயணிக்கும். 4 மணி முதல் 5 மணி வரை நாம வகுப்பு இருக்கும். அந்த 5 மணி முதல் 5:30 மணி வரை உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்படும். நீங்க எந்த கேள்விகளை வேணா முன்வைக்கலாம். உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இது எனக்கு புரியல, இல்ல ஜென்ரலா கூட உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். வகுப்பை தாண்டின கேள்வி கூட இருக்கலாம். எனக்கு வகுப்புல நீங்க எடுத்ததுல எதுவும் கேள்வி இல்லை, ஆனா பொதுவான சிந்தனையில எனக்கு வேற ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னாலும் உங்களுடைய எந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்ற கேள்விகளை இந்த 5 மணி முதல் 5:30 மணி வரை முன்வைக்கலாம். உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் இங்கு பதில் அளிக்கப்படும். மூன்றாவது, நீங்க ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது, எங்களுடைய வேண்டுகோள் அதிகாலை 3:30 மணிக்குள்ள எந்திரிச்சிருங்க. அலாரம் வச்சு 3:30க்கெல்லாம் எந்திரிச்சிருங்க. தயவு செய்து குளிச்சுட்டு இந்த வகுப்புக்கு வாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சில பேர் இந்த வகுப்புக்கு அழைத்து வரப்பட்டிருக்கலாம், சில பேர் இந்த வகுப்புக்கு இழுத்து வரப்பட்டிருக்கலாம், சில பேர் இந்த வகுப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ராவிட்டு வந்திருந்திருக்கலாம். பட் இதெல்லாம் இருந்தால் கூட உங்களுடைய இந்த இறுதியினுடைய அதாவது இந்த வகுப்பினுடைய இறுதி நாள்ல நீங்க உங்களை இழுத்துட்டு வந்தவங்களுக்கு உங்க மேல எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பது நிச்சயம் உறுதி செய்யப்படும். அப்போ மூணாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது, ஆப்சண்ட் ஆகாம, ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆகாம தொடர்ச்சியாக இந்த 21 நாட்களும் இந்த பயிற்சியை நீங்க கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. இதெல்லாம் தாண்டி
ஒரு நோட்டு செப்பரேட்டா ஒரு நோட் ஒண்ணு வச்சுக்கோங்க. ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு ரப்பர் உங்களோட தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஐயோ, என் குழந்தைகளுக்கு நான் பென்சிலும் ரப்பரும் கொடுத்தது உண்டுங்க. நான் ஒரு பென்சிலும் ரப்பரை தூக்கிட்டு இந்த 45 வயசுல என்னங்க நீங்க? பரவாயில்ல. கொஞ்சம் ஒரு 21 நாளைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான மனநிலையில தான் சிந்திப்போமே. நாமளும் கொஞ்சம் குழந்தையாக மாறலாமே. ரைட்டுங்களா? இதெல்லாம் தாண்டி ஒரு நோட்டு, அந்த நோட்டு ரூல்டு நோட்டா இருக்கலாம், அன்ரூல்டு நோட்டா இருக்கலாம், ஸ்மால் சைஸா இருக்கலாம், ஒரு குயரா இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கேள்வி வரும். சார் இது ஸ்மால் சைஸா, ஒரு குயரா, எத்தனை பக்கம் நோட்டு, இதெல்லாம் கேள்வி வரும். அதுக்காக நான் கொஞ்சம் சொல்றேன். அப்புறம் கூடவே ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட்டுன்னு நீங்க ஒன்னு கடையில கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ரொம்ப ஸ்மால் சைஸ்ல ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட்டு ஒன்று வாங்கிக்கிங்கன்னா இந்த வகுப்புல கொஞ்சம் ஒரு புதிதாக நாங்க ஒரு அணுகுமுறையை ஏற்படுத்த நாங்க விரும்புகிறோம். அதனால ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட்டை எடுத்துக்கங்க. நம்ம லைஃபுக்கான அக்கௌண்ட்ஸை பார்க்க போறாங்க. இத்தனை நாளா நீங்க உங்களுடைய கணக்குல தான் பேலன்ஸ் ஷீட் பார்த்திருப்பீங்க. உங்களுடைய கணக்கு வழக்குல பேலன்ஸ் ஷீட் பார்த்திருப்பீங்க. உங்க பிசினஸ்ல ஒரு பேலன்ஸ் ஷீட் பார்த்திருப்பீங்க. உங்க லைஃபுக்கான பேலன்ஸ் ஷீட்டை நீங்க பார்த்ததுண்டா? உங்கள் வாழ்க்கையினுடைய அசெட் என்ன, லைபிலிட்டி என்ன அப்படின்னு நீங்க பார்த்ததுண்டா? அதை நீங்க கண்டிப்பா இந்த வகுப்புல பார்த்துக்குவீங்க. உங்க லைஃபுக்கான பேலன்ஸ் ஷீட் என்ன அப்படிங்கிறது நீங்க பார்ப்பீங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி எப்பொழுதுமே தயாராக ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க. ஒரு ஸ்மால் சைஸ்ல ஒரு கண்ணாடி, முகம் பார்க்கிற கண்ணாடி உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. இது இல்லை அப்படின்னா உங்க வீட்டுல மிரர் வந்து கபோர்ட்லயே ஒரு லாங் சைஸ் மிரர் இருக்குன்னா அந்த கபோர்டு முன்னாடி உட்கார்ந்துக்கங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் கூடுதல் விழிப்போடு இருப்பது உங்களுடைய கேமரா வகுப்பு ஆரம்பித்தது முதல் நிறைவு பெறும் வரை கட்டாயமாக ஆன்ல வச்சு அட்டன் பண்ணுங்க. உங்க கேமராவை ஆஃப் பண்ணி இந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணாதீங்க. உங்க கேமராவை தலைக்கு மேல கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 3 இன்ச்சாவது தெரியணும். உங்க ஃப்ரேம், உங்க கேமரா ஃப்ரேம் இருக்கிறது இது வரைக்கும் இருந்தா கூட போதும். தலைக்கு மேல ஒரு 3 இன்ச்சாவது கம்ப்ளீட்டா உங்களுடைய ஸ்ட்ரைட்டா அந்த ஃப்ரேம் இருக்கிற மாதிரி உங்களுடைய கேமராவை பிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது, கூடுமான அளவுக்கு யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத மாதிரி ஒரு 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 இடத்துல உட்கார்ந்து இந்த வகுப்பை அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி கணவனும் மனைவியும் இந்த வகுப்புக்கு என்ரோல் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தனித்தனியா தான் ரூம்ல உட்காந்து அட்டன் பண்ணணும். ஒரே கேமரால 2 பேர் உட்கார்ந்து அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா பல நேரங்கள்ல நான் சொல்லக்கூடிய கருத்து அல்லது நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு அனுபவம், பாரு உனக்கு தான் சொல்றாருன்னு அவரு சொல்ல, இந்த அம்மா இல்ல இல்ல பாரு இந்த பாயிண்ட் உனக்கு தான் சொல்றாருன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி குறிப்பிடுவதிலேயே நாம உள்வாங்கக்கூடிய தன்மையை இழந்து விடலாம் மேபி. அதனால கணவன் மனைவி நீங்க சேர்ந்து என்ரோல் பண்ணியிருந்தால் கூட தனித்தனியாக நீங்க அட்டன் பண்ண பாருங்க. மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், நீங்க ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான் நாங்க அலோவ் பண்றோம். அதனால ஒருத்தர் நீங்க என்ரோல் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள நீங்க 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து லிசன் பண்ற தன்மை, அதாவது குழுவாக உட்கார்ந்து அட்டன் பண்றதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் தனியாக அதை லிசன் பண்ண பழகுங்க. அப்பதான் அது உங்களுக்குள்ள ஒரு தெளிவை ஏற்படுத்தலாம். அந்த வகையில இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட இன்னைக்கு வகுப்புக்குள்ள போலாங்க. இந்த முதல் நாள் வகுப்பு உங்கள் அனைவரையும் யதார்த்தமான ஒரு வாழ்வியல் சூழலுக்கு தேவையான சில விஷயங்களை பத்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மிக்க ஆர்வமாக இருக்கிறேன். அந்த வகையில உங்களோடு நான் பல யதார்த்தமான விஷயங்களை நாம முன்வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். யதார்த்தமான எல்லா வகுப்புகளிலும் கேள்வி கேட்கக்கூடிய 2 கேள்வி, அதுல ஒரு கேள்வியை நான் முன் வச்சுட்டு இன்றைய சப்ஜெக்டுக்குள்ள போலாங்க. முதல் கேள்வி, நாம எல்லாருமே அம்மாவுடைய வயிற்றுல 10 மாச காலம்தான் கருவுற்று இருந்திருக்கிறோம். 10 மாதம் கருவுற்று நீங்க அம்மாவுடைய வயிற்றுல இருந்து பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு 20 நாள்ல பேர் வச்சிருந்திருப்பாங்க. ஆனால் அடிப்படை கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 மாதம் கருவாக இருந்த நமக்கு 12 மாதத்திற்கு ஒரு முறை பிறந்த நாள் கொண்டாடுவதற்கான ஏன் அந்த நிகழ்வு நடக்குது? கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டாமா? 10 மாசம் நம்ம அம்மாவோட வயிற்றுல இருந்தோம்னா அந்த கரு உருவாகி முழுமையா அடையிடுதுங்கிறது 10 மாசத்துல முழுமை அடைஞ்சிருதுங்க. 10 மாசத்துல கரு டெலிவரி ஆயிடுது. ஆனா நம்ம 10 மாசத்துக்கு ஒரு தடவை தானே பிறந்த நாள் கொண்டாடணும். ஏன் 12 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம்? சார் கேலண்டர்ல என்னுடைய டேட்டு 12 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருது, அதனால கொண்டாடுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சாலோ, அல்லது எங்க அப்பா அப்படிதான் செஞ்சாரு அதனால நானும் அதை செய்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலோ, அல்லது என்னை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்துல எல்லாரும் அதைத்தான் பண்றாங்க அதனால நானும் அதை பண்றேன்னு நீங்க நினைச்சாலோ, அல்லது எனக்கு தெரியலைங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலோ, இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வகுப்பினுடைய மூலக்கரு. இந்த 21 நாள் அற்புதங்களுடைய மூலக்கரு என்னன்னா இந்த கேள்விக்கான பதில். ஸோ இதை நான் அப்படியே வைக்கிறேங்க, ஓப்பனா வைக்கிறேன். போக போக நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். இந்த கேள்விக்கினுடைய பதில் என்னங்கிறத
நான் கொஞ்சம் டீட்டெயிலா கொடுக்குறேன். இப்போ அடுத்து இன்னொரு சம்பவத்தை நான் உங்களோட குறிப்பிட விரும்புகிறேன். பல நேரங்கள்ல நாம நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நாம ஒரு நோக்கமாக வைத்துக் கொண்டுதான் செயல்படுவோம். இப்ப நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எனக்கு ஒரு கார் வாங்கணும் நோக்கம் இருக்கு, வீடு வாங்கணும் நோக்கம் இருக்கு, நான் வேலைக்கு போகணும் நோக்கம் இருக்கு, தொழில் செய்யணும் நோக்கம் இருக்கு. அப்ப நோக்கம் இருக்குது. ஆனா அந்த நோக்கம் நிறைவேறுதா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாம ஒரு ஒரு படிச்சு முடிச்சிருக்கோம். படிச்சு முடிச்சு நீங்க வேலைக்கு போயிருப்பீங்க. வேலைக்கு போய் ஒரு சரியான கட்டத்துல எனக்கு சம்பாதியம் வேணும்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அது நடந்திருக்குதா? இல்ல சரியான நபரை நீங்க திருமணம் செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க. நடந்திருக்குதா? இல்ல ஒய் பிளட் சேம் பிளட்ங்கிற மாதிரி இந்த திருமணம் மட்டும் நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்லைங்க. நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்கும். நாம ஒண்ணு எதிர்பார்த்தா இறைவன் ஒண்ணு கொடுக்குறான். பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட நோக்கம் என்று ஒன்று நாம வைத்திருக்கிறோம். அந்த நோக்கத்தை வைத்துதான் நம்ம செயல்படுகிறோம். ஆனா நோக்கம் நிறைவேறியதா என்பது முழுமையடையாத ஒரு கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கு இந்த வகுப்பில் பதில் உண்டு. அப்போ உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் எந்த நோக்கம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது எப்படி? சரி, இன்னொன்னு, நாம எல்லாருமே சுதந்திரமாகத்தான் செயல்படுகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படிங்க? சுதந்திரமாகத்தான் செயல்படுகிறோமா? அப்ப சுதந்திரம் அப்படின்னா என்ன? ஒரு கேள்வி. சுதந்திரம்னா என்ன? நம்ம நாடு சுதந்திரம் வாங்குச்சுன்னு சொல்றோம். கணவன் மனைவிக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்றோம். மனைவி கணவனுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்றோம். இப்ப சுதந்திரம் என்றால் என்ன? நாம் அதை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? சுதந்திரம் என்கிற ஒரு வார்த்தையை நாம் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறோம்? நீங்கள் எதை சுதந்திரம் என்று நினைக்கிறீங்க? நினைச்ச நேரத்தை உங்களால நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வர முடியுதுன்னா சுதந்திரமா? அல்லது இரவு நேரங்கள்ல ஒரு பெண் தனியாக எந்தவித பயமும் இல்லாமல் பாதுகாப்பு உணர்வோட நடந்து செல்கிறாங்க என்கிற உணர்வு சுதந்திரமா? அல்லது நீங்க காலப்போக்குல எதை வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறதுக்கு பேரு சுதந்திரமா? சுதந்திரம் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு நம்ம பதில் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கு. ஆனால் இந்த வகுப்பு, இந்த 21 நாள் வகுப்பு என்பது வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு நாங்க சொல்றோம். சுதந்திரம் என்கிற உலகிற்கு உங்களை நாங்கள் முன்வரிசையிலிருந்து வரவேற்கிறோம்னு சொல்றோம். இந்த 21 நாள் அற்புதங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் முடிக்கும் பொழுது உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் முழுமையாக உணர்ந்திருப்பீர்கள். நீங்கள் முழுமையாக சுதந்திரம் அடைந்திருப்பீர்கள். நான் என்ன சொல்றேன்? பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்கன்னு நான் சொல்லல. பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்கிறது ரொம்ப அடிப்படை தேவை. அதை நீங்க வெளியே வந்துதான் ஆகணும். பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதே இந்த வகுப்பினுடைய சாதனைன்னு நாங்க சொல்ல மாட்டேங்க. அது இல்ல. இந்த வகுப்பினுடைய நோக்கம் உங்களுக்கு பண பிரச்சனை தீர்க்கிறது, உங்களுடைய உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்கிறது, உங்களுக்கு தொழில் மேம்படுவதற்குண்டான யுக்தியில சொல்லி கொடுக்கிறது, உங்களுடைய சமுதாய பிரச்சனைகளை தீர்க்கிறதுங்கிறது கிடையாது. இந்த வகுப்பினுடைய நோக்கம் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய சுதந்திரத்தை முழுமையாக உணர்ந்து தன்னுடைய மனிதன் சந்தோஷமாக இருப்பதை உறுதி செய்வதே இந்த வகுப்பினுடைய நோக்கம். அத்தனை இந்த வகுப்பை பிரச்சனை இருக்கிறவங்க தான் அட்டன் பண்ணணும்னு கிடையாது. பிரச்சனை இல்லாம கூட இருக்கலாம். ஆனால் சுதந்திரமாக இருக்கிறார்களா என்கிறது ஒரு கேள்வி. அப்போ நாம பல்வேறு விதமான பரிணாமங்களை நாம கடந்து வருகிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பரிணாமங்களை நீங்க கடந்து வர்றீங்க. நீங்க பிறந்த சூழ்நிலை வேற, நீங்க வளர்ந்த சூழ்நிலை வேற, நீங்க வாழுகின்ற சூழ்நிலை வேற. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா? அந்த சுதந்திரத்தை நீங்கள் நெறிப்படுத்துவதற்கும் நீங்கள் அதை முற்படுத்துவதற்கும் உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதா? அடிப்படை கேள்வி. அப்ப நீங்க சுதந்திரத்தை உணரணும்னா இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். ஏன் நாம 10 மாசம் கழிச்சு பிறந்து 12 மாசத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் கொண்டாடுறோங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். 2வது, நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தீர்க்கமான தீர்வாக மாறுவது எப்படி? ஒவ்வொரு செயலும் தீர்க்கமான தீர்வுனா என்னங்க? செய்யற செயலுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது வேற. தீர்க்கமான தீர்வுனா அதற்கான ஆக்சுவல் ரிசல்ட். பொதுவா ரிசல்ட்ங்கிறது வேற. ஆக்சுவல் ரிசல்ட் கிடைக்கிறது தான் தீர்க்கமான ஒரு 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 விளைவுன்னு நம்ம சொல்றோம். அது உங்களுக்கு கிடைக்கணும்னா அதற்கும் இந்த முதல் கேள்விக்கு பதில் தெரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் தாண்டி நாம அனைவருமே நம்ம மகிழ்ச்சியை நமக்குள் உணர வேண்டும் என்றார். எப்படிங்க? ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு மகிழ்ச்சியை தனக்குள் உணர வேண்டும் என்றால் சுதந்திரத்தை அடைந்து உங்களுடைய பரிணாமங்களை உணர்ந்து உங்களுடைய செயலினுடைய தீர்க்கமான தீர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கின்ற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை. அது ஆங்கிலத்துல
கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விழிப்புணர்வு தான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குது. விழிப்புணர்வு தான் உங்க செயல்ல தீர்க்கமான தீர்வை கொடுக்குது. விழிப்புணர்வு தான் உங்களுடைய பரிணாமத்தை உணர்வதற்குண்டான வாய்ப்பையும் கொடுக்குது. அப்போ ஒரு மனிதன் எதை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும்? விழிப்புணர்வை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்ப விழிப்புணர்வா இருந்துட்டாலே நீங்க மகிழ்ச்சியாக இருக்கலாம். விழிப்புணர்வோடு இருந்துட்டாலே நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம். விழிப்புணர்வோடு இருந்துட்டாலே உங்களுடைய தீர்க்கமான தீர்வை உறுதிப்படுத்தலாம். விழிப்புணர்வோடு இருந்துட்டாலே உங்களுடைய பரிணாமங்களை நீங்கள் முழுமையாக உணர்ந்து வாழலாம். மகிழ்ச்சியோடு இருப்பதும் பரிணாமங்களை உணர்வதும் நீங்கள் வாழ்வில் வெற்றியை சுவைப்பதும் சுதந்திரமாக இருப்பதற்கும் பின்னாடி ஒரே ஒரு வார்த்தை தான் விழிப்புணர்வு. அப்ப அந்த விழிப்புணர்வை கூடுதலாக உங்களுக்குள் ஏற்படுத்துவது தாங்க இந்த 21 நாள் அற்புதங்கள் நிகழ்ச்சி. அப்ப அற்புதம் எப்ப நடக்குது? லைஃப்ல எல்லாமே அற்புதம் தான். ஆனா எல்லாமே அற்புதம் தாங்கிற உணர்ற விழிப்புணர்வு ஏற்படும் போதுதான் அது அற்புதமாக நிகழ்கின்றது, அற்புதமாக இருக்கின்றது. அப்ப பாருங்க, நம்ம கூட இருக்கிற அண்ணன், தம்பி, தங்கச்சி, வாழ்க்கை துணை, நண்பர்கள் எல்லாரையும் நாம எவ்வளவு நாளா அற்புதமாக பார்த்திருக்கிறோம் இல்லையே? நமக்கு சிக்கல் கொடுப்பவர்களாகவும் நமக்கு பிரச்சனை கொடுப்பவர்களாகத்தான் நம்ம பார்த்திருக்கோம். அற்புதங்கிறத நம்ம பார்க்கறது மேபி பார்த்திருக்கலாம் சில பேர். ஆனால் அது உண்மையான கோணத்துல நீங்க சிந்தித்து அற்புதம்னு பார்த்திருக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களுக்குள் ஒரு தெளிவை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி தாங்க இந்த 21 நாள் அற்புதங்கள் நிகழ்ச்சி. அப்ப இந்த 21 நாள் அற்புதங்கள்ல ஒரு தனி மனிதனுடைய 5 வகையான பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அவன் மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான கால சூழ்நிலையை உறுதிப்படுத்துவதற்குண்டான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துகின்றோம். அப்ப அந்த 5 வகையான பிரச்சனை என்னங்க? முதல் பிரச்சனை பணப்பிரச்சனை. எல்லா மனிதனுக்குமே பணப்பிரச்சனை இருக்கு. நம்ம ஒரு பணத்தை தேடி ஓடுறோம், நமக்கு ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அது நம்மளால முழுமையாக அந்த பணத்தை சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா நாம உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது. இல்லைன்னா பணம் வருது, எப்படி செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இல்லைன்னா நாம ஒண்ணு நினைக்கிறோம், அது ஒண்ணு வருது. இல்லைன்னா எதிர்பார்க்காத ஒரு செலவு வந்து ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய சேமிப்பை தவிர்த்து இருக்கிறது. அப்போ பணப்பிரச்சனை ஒருத்தனுக்கு இருக்கு. இரண்டாவது, உறவுகள்ல சிக்கல். நினைச்ச மாதிரி வாழ்க்கை துணை அமையல, நினைச்ச மாதிரி மாமனார் மாமியார் அமையல, நினைச்ச மாதிரி குழந்தைகள் இல்ல, குழந்தைகள் பேச்சை கேட்கறது இல்ல, உறவினர்கள் பேச்சை கேட்கறது இல்ல. இந்த மாதிரியான உறவுகள்ல சிக்கல்கள் இருக்கிறது. மூன்றாவது, தொழில்ல பிரச்சனை இருக்கு. நானும் இந்த தொழில் பண்ணலாம், இந்த தொழில ஜெயிச்சிடலாம்னு காலங்காலமா முயற்சி பண்றேன். இது வரைக்கும் என்னால ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியல. அல்லது நான் வேலைக்கு போறேன், நான் ஒரு வேலை செஞ்சா இன்னொருத்தன் அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு என்னை காலை பிடிச்சி இழுத்து விட்டுறான். ப்ரொமோஷன் கிடைக்கல, முறையான சம்பளம் கிடைக்கல, முறையான வேலை கிடைக்கல. இந்த மாதிரியான 1000 கேள்விகள் நமக்குள்ள இருக்கு. நாலாவது, ஆரோக்கியம் பிரச்சனை. உட்கார்ந்தா கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நின்னா கால் வலிக்குது, நடந்தா கை வலிக்குது. இந்த மாதிரி ஒரு வியாதி போனா இன்னொரு வியாதி வருது. இந்த மாதிரி ஆரோக்கியம் சிக்கல்கள் தீரவே மாட்டேங்குது. 5வது பிரச்சனை, சமுதாயத்துல ஒரு பிரச்சனை. இந்த சமுதாயத்துல நாம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது நமக்கு ஏற்பட மாட்டேங்குது. அப்ப இந்த 5 வகையான சிக்கல்களுக்கும் தீர்வை உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலியமாக தீர்வு உங்களிடம்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாங்க இந்த வகுப்பு. அதுதான் இந்த பயிற்சி. அப்போ உங்க பணப்பிரச்சனைக்கு காரணம் வெளியே இல்ல, உங்களுடைய உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு காரணமும் வெளியே இல்ல, உங்களுடைய தொழில் மேம்படுவதற்குண்டான தீர்வும் வெளியே இல்ல, உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்குண்டான தீர்வும் வெளியே இல்ல, சமுதாயத்துக்குண்டான பிரச்சனையும் வெளியே இல்ல, உள்ளதான் இருக்கு. அந்த தீர்வு உங்களுக்குள்ளதான் இருக்குதுங்கிறது உங்களுக்கு புரியணும்னா இப்ப நான் பதில் சொல்றேன். இந்த முதல் கேள்விக்கு பதில் சொல்றேன். கொஞ்சம் கூடுதலாக விழிப்போட இருங்க. ஒருத்தர் வருவாருங்க, திடீர்னு ஒருத்தர் வருவாருங்க, டக் 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 டக்குன்னு கதவை தட்டுவார். உடனே கதவை எட்டி பார்க்காதீங்க. உள்ளுக்குள்ள மனம்ங்கிற ஒரு வீடு இருக்குல்ல, இந்த வீட்டினுடைய கதவை ஒருத்தர் தட்டுவார். டக் டக் டக், எனக்கு தூக்கம் வருது, கொஞ்சம் தூங்க விடுங்கள அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் பொறுத்துக்க, அப்புறம் வா அப்படின்னு கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க. கொஞ்சம் அசந்தீங்கன்னா அவர் உங்களை டாமினேட் பண்ணி தூங்க வச்சிருவார். கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க. அதனால இந்த வகுப்பு ஆரம்பத்துல ஒரு வாரம் கொஞ்சம் இப்படி அப்படி இருக்கும், போக அதுவே பழகிடும். சரிங்களா? கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னா கேமராவை ஆன்லயே வச்சுட்டு எந்திரிச்சு போய் முகம் கழிட்டு வந்துருங்க. இந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டு போறது அதெல்லாம் வேண்டாம்.
ஆக மொத்தத்துல உசுரே போனாலும் 4 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் இங்க ஜூம்ல தான் போகணும். சரிங்களா? அதனால கேமராவையும் ஆன்ல வச்சிருங்க. உங்களுடைய அட்டண்டன்ஸையும் ஆப்சண்ட் ஆகாம இருந்துருங்க. என்னதான் ஆகுதுன்னு பாத்துடலாமே. எத்தனை நாளைக்கு தான் பிரச்சனையை தூக்கிட்டே சுமக்கிறது, எத்தனை நாளைக்கு தான் கேள்விக்கு பதில் கிடைக்காமயே சுத்துறது. இந்த 21 நாள்ல எதுவாக இருந்தாலும் பாத்துடலாமே. உங்க பிரச்சனையை கொண்டு வந்து இந்த டேபிள்ல வைங்க, எல்லாத்தையும் பாத்துடலாமே. அது எப்படிங்க இவ்வளவு தீர்க்கமா சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஏன்னா இந்த சொம்பு வாங்கின அடி அப்ப, இந்த ஒரு நகைச்சுவையில சொல்ற மாதிரி, இந்த சொம்பு வாங்கின அடி அப்ப. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய கோட்டை போடுற மாதிரி என்னுடைய வாழ்வில சில அனுபவங்கள். அப்போ என்னை பத்தி ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட நான் வந்து ஒரு விஷயத்த எடுத்துட்டோம்னா, நான் ஏன் இதையெல்லாம் நம்ம பேசுறோம், இதையெல்லாம் நான் சொல்றதுக்கு உண்டான ஒரு பின்புலம் எனக்கு என்ன இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக. ரொம்ப சிம்பிளுங்க. நான் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்த ஒரு பையன். எனக்கு ஒரு தங்க. எங்க அப்பா ஒரு அரசாங்க வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டார். எங்க அம்மாவும் ஒரு அரசாங்க வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஒரு சராசரி குடும்பத்துல பிறந்த ஒரு பையன். நான் ஒரு காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் முடிச்ச உடனே ஒரு அரசாங்க வங்கியில வேலைக்கு சேர்ந்துறேன். லோன் சாங்ஷனிங் ஆபீசரா நான் வேலைக்கு சேர்ந்துறேன். ஒரு 9 ஆண்டு காலம் நல்ல சம்பளம், நல்ல குழந்தை, நல்ல குடும்பம் எல்லாம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு செலவுக்கு குறையாம பர்ஸ்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நல்லாதான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. அப்போ நான் எம்பிஏ படிச்சிருந்ததுனால எனக்கு பிசினஸ் பண்ணணுங்கிற ரொம்ப ஆர்வம். நம்ம வந்து அப்ப இருந்தே எனக்கு படிக்கும் போதுல இருந்தே ஒரு தொழில் பண்ணணும், குறைஞ்சபட்சம் ஒரு 4 குடும்பங்களுக்காவது நம்ம வேலை கொடுக்கணும் அப்படின்னாலாம் நமக்கு ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்துல நான் என்ன பண்ணிட்டேன், தொழில் துவங்கலாம், நான் வேலையை ரிசைன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு, நல்ல வேலைங்க, வீட்டு வாடகை பேங்க் கொடுத்துரும், காரு பேங்க், பெட்ரோலுக்கு பேங்க் கொடுத்துரும், டிரைவர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாரு, சாயங்காலம் வந்து டிராப் பண்ணிட்டு போவாரு, எந்த சிக்கலும் இல்லை. இந்த சூழ்நிலையில போய் நான் ரிசைன் பண்ணணும்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? மனைவியும் ஒத்துக்கல, அம்மாவும் ஒத்துக்கல, அப்பாவும் ஒத்துக்கல. இருந்தாலும் நமக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குது, 9 ஆண்டு காலம் பயணிச்சிட்டோம், அடுத்த கட்டம் நம்ம ஏதாவது ஒண்ணு சொந்தமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணி ஒரு 1 கோடி ரூபாவை முதலீடு போட்டு ஒரு தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கிறேன். 2 நண்பர்களோட சேர்ந்து ஆரம்பிக்கிறேன். அப்போ என்னுடைய மனைவி வந்து என்னை தடுக்கிறாங்க. எங்க தொழிலும் புதுசு, தொகையும் பெருசு, நீங்க நண்பர்களும் புதுசு, கொஞ்சம் பார்த்து கவனமா நீங்க முதலீடு பண்ணுங்கிறாங்க. நமக்குதான் பொண்டாட்டி பேச்சு கேட்கிற பழக்கமே இல்லையே. கேட்டிருந்தா அன்னைக்கே உருப்பட்டு இருந்திருக்கலாம். பட் உருப்படாம நாம அன்னைக்கு தெரியல. நம்ம போய் அந்த முதலீடு பண்ணணும். அப்ப நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு ஒரு 1 கோடி ரூபாவை இழந்தோம். அந்த காலத்துல போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, பார்க்காத ஜோசிகாரன் இல்ல, எப்பவும் என் பிரச்சனை தீரல. அப்பதாங்க நான் சொல்ற இந்த பேரை நோட் பண்ணிக்கங்க. டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன். நான் வந்து சாட் பாக்ஸ்லயும் போடுறேன். இவரை பத்தி நீங்க கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் போய் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? சோ இந்த டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து யூஎஸ்ல இருக்கார். அவர் என்ன பண்றாரு, பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி ஒண்ண யூடியூப்ல ஒரு வீடியோவாக வெளிப்படுத்துறார். டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன் இவருடைய ஒரு ஆராய்ச்சியினுடைய ஒரு வீடியோ யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு குரூப்லயும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு குரூப்லயும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க. பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. அவர் என்ன பண்றாரு, ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கார். ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுக்கு ஏன் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்னு ஒரு ஆராய்ச்சிய போட்டிருக்காரு. நான் அதெல்லாம் லாஸ் எல்லாம் ஏற்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் நவம்பர் 13 தற்கொலை பண்ணிக்கலாங்கிற முடிவு எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு ஃபேன்ல இதெல்லாம் போட்டு பண்ணலாம்னு முடிவு பண்ணும்போது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எங்க அம்மா கதவை தட்டிட்டு உள்ள வர்றாங்க. அன்னைக்கு எங்க அம்மா கதவை தட்டிட்டு உள்ள வரலன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் இல்லை. ஏன்னா 1 கோடி கடன், தொழில் இல்லை, பணம் இல்லை, வியாபாரம் இல்லை, வேலை இல்லை, குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க கூட பணம் இல்லை. எப்படி 1 கோடி ரூபாய் கடன் அடைக்கிறது? நம்பிக்கை ஒண்ணு மட்டும்தான் இருந்தது. ஆனால் கடன்காரங்க அதை ஏத்துக்கல. பணம் வாங்க தெரிஞ்சது, கொடுக்க தெரியலையான்னு வீட்டுக்கு வந்துட்டு, வீட்டுல நீ பணம் கொடுக்குற வரைக்கும் நான் கிளம்ப மாட்டேன்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறான். காரை தூக்கிட்டு போறான், வண்டியை தூக்கிட்டு போறான், வீட்டை டாக்குமெண்ட் வேணும்னு கேட்கிறான். எனக்கு பதில் சொல்லவே முடியல. சரி, நீங்க வாழ்க்கை எப்படி வேணா வாழணுங்கிற எண்ணத்துல வாழ்றவங்களுக்கு இங்க பிரச்சனையே இல்லைங்க. இப்படிதான் வாழணுங்கிற ஒரு பிரின்சிபலோட வாழ்றவங்களுக்கு தான் இங்க நிறைய பிரச்சனை.
ரைட்டா? அப்போ நம்ம பணம் ₹1 கூட அடுத்தவங்க, அதாவது நம்ம பணம் அடுத்தவங்க கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவன் பணம் ₹1 கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுங்கிற மனநிலையில இருக்கிறவனுக்கு இது ஒரு பெரிய பெயின்ஃபுல் மொமெண்டா இருந்தது. அதனால வாழ்க்கை முடிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு போய் முயற்சி பண்ணோம். அந்த நேரத்துல எங்க அம்மா வந்து கதவை தட்டி உள்ள வந்துட்டாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. எங்க அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது அம்மாவுடைய வார்த்தை. அதுக்கப்புறம் தாங்க என்ன பண்றதுன்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் ப்ரூஸ் ஹெச்னுடைய வீடியோவை பாக்குறேன். அதோட அறிமுகம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அதை தீர்க்கமாக எடுத்து அந்த ஆராய்ச்சியை நான் தமிழ்ல பண்றேன். அந்த பயாலஜி ஆஃப் பிலீஃப்னா என்ன அப்படின்னு அந்த ஆராய்ச்சியை தமிழ்ல படிக்கும் பொழுதுதான் இந்த கேள்விக்கு எனக்கு பதிலே கிடைக்குது. நாம ஏன் 10 மாசத்துக்கு கருவுல இருந்து பிறந்து 12 மாசத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் கொண்டாடுறோங்கிற கேள்விக்கு பதிலே இந்த ஆராய்ச்சி பின்னாடி போய் என்ன இருக்குதுன்னு தேடும்போது தாங்க கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் கிடைக்கல, எனக்கு ஏன் கடன் ஆச்சுங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்குது. இந்த கடன்ல இருந்து எப்படி மீண்டு வருதுங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்குது. நீங்க அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான தீர்வு தனக்குள்ளதான் இருக்குது, அது வெளியே இல்லைங்கிற கேள்விகளுக்கும் அந்த ஆராய்ச்சி எனக்கு பதில் கொடுத்து. நீங்க இந்த ரஜினி முருகன் படத்துல கூட ஒரு ஸ்டேட்மெண்ட், 10 வருஷமா படாத பாடு பட்டிருப்பியே. ஆமா, ஆமாங்க. 2 வருஷம் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிருங்களா, அதுவே பழகிரும் அப்படின்னு ஒரு ஜோசிக்காரர் அந்த படத்துல சொல்லுவோம். அந்த மாதிரி நானும் சில ஜோசிக்காரை பார்த்ததும். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, சரி, நான் யாருக்குமே எந்த துரோகமும் விளைவிக்கலைங்க. நான் யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கல. நான் யாரையும் ஏமாத்தல. நான் யாருகிட்டையும் பொய் பேசல. நான் எங்கேயும் வந்து திருடல. ஆனா எனக்கு ஏங்க கடன் வந்துச்சு? எனக்கு ஏங்க இப்படி ஒரு பிரச்சனை வந்தது? ஏங்க யதார்த்தமா ஒருத்தருக்கு கேள்வி வருமா இல்லையா? ஏங்க எந்த தவறும் பண்ணாம வீட்டுக்குள்ள இருந்த என்னைய ஒருத்தன் ஏங்க 1 கோடியை ஏமாத்திட்டு போனோம்? அவங்கிட்ட நான் போய் துரத்துறேன். நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். ஆனா போலீஸ் அவனுக்கு சாதகமா செயல்பட்டு நம்மள வந்து கண்டுக்காம விட்டு ஒரு சூழ்நிலை. என்னதான் நடக்குதுன்னு நம்ம சில நேரங்கள்ல நமக்கு ஒரு ஒரு ஏற்படும் இல்ல. நாம என்ன பாவம் பண்ணோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நம்ம மட்டும் ஏன் இப்படி ஏமாறுறோம்? நம்மள மட்டும் ஏன் இப்படி ஏமாத்துறதுக்குன்னே வரிசையா ஆட்கள் வர்றாங்க அப்படின்னு சில நேரங்கள்ல வந்திருக்கலாம். சில முகங்களை பார்க்கும்போது ஐயா, என் மனசுல இருக்கிறது அப்படியே பேசுறீங்களேன்னு கூட தோணலாம். பட் எனக்கு நடந்ததுதாங்க நான் சொல்றேன். நான் இது இது ஏன் இந்த விஷயத்த நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, சில நேரங்கள்ல ஏன் மனநிலையில கூட நீங்க இருந்திருக்கலாம். ஆனால் தீர்வு என் மூலியமா கிடைக்குதுங்கிறது இந்த இயற்கை முடிவு பண்ணிருக்கு. நான் வெறும் கருவிதான். நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறது ஜஸ்ட் அ டூல். ஆனா சொல்யூஷன் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கறத நான் அந்த கணம் உணர்ந்தேன். கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸ்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த ரேஸ் கோர்ஸ்ல சாரதாம்பாள்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு நேர் எதிர்த்தாப்புல ஒரு மரம், அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு திண்டு இருக்கும். அந்த திண்டுல 1 வருஷ காலமாக நான் பயணித்தது உண்டு. ஒரே ஒரு ஸ்கூட்டி டிவிஎஸ் வீகோ ரெட் கலர்ல, இன்னும் அந்த வண்டியை சென்டிமெண்டா வச்சிருக்கேன். அந்த வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு லேப்டாப் எடுத்துட்டு ஒரு லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்து அந்த திண்டில் உட்காந்து முடியலன்னா அந்த படுத்து வானத்தை விட்டத்தை பார்த்த காலம். என்ன பண்றதுன்னு தெரியல. கடங்காரம் சிக்கல், பணம் இல்ல, கடன் அடைக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்பெல்லாம் மனசுல வரும், எவ்வளவு மரியாதையா பேங்க்ல ஒர்க் பண்ணோம், எவ்வளவு மரியாதை நம்மளை தேடி யாரெல்லாம் வந்தா. அன்னைக்கு இருந்த மாமன், மச்சான், நண்பன், உறவினர் யாருமே கூட இல்ல. ஏன்? பணம் இல்ல. பணம் இருக்கும்போது கூட்டமே இருந்தது. பணம் இல்ல, ஒருத்தரும் இல்ல. உண்மைதான், பணங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான். பணம் இருந்தாதான் நம்மளை மதிக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் அது ஒண்ணு மட்டுமே வாழ்க்கை இல்லைங்கிறத எனக்கு அந்த பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் எனக்கு உணர்த்தியது. அந்த ஒரு சூழ்நிலை இருந்த ஒருத்தன் இன்னைக்கு மாசம் 8 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறோம். மாதத்துக்கு ஒரு முறை 500 பேருக்கு திருவண்ணாமலையில அன்னதானம் கொடுக்குறோம். நீங்க காலேஜ் ஃபீஸ் முடியாத குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஃபீஸ் கட்டுறோம் நம்ம குருகுலத்தின் மூலியமாக. குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறோம். இது எல்லாம் செய்யக்கூடிய மனநிலையில நான் இன்னைக்கு மாறி இருக்கிறேன்னா, அந்த டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி நடந்ததுங்கிறத பத்தி தாங்க உங்ககிட்ட இந்த வகுப்பு மூலியமாக அடுத்த 21 நாட்களும் உங்களோட நான் பயணிக்க போகுது. அப்போ உங்களால முடியாதுன்னு சொல்லி ஒரு சூழ்நிலையில போய் இருந்து எல்லா சூழ்நிலையிலும் மாறுற மாதிரியான ஒரு மாற்றம் எங்க வந்ததுங்க? மனதில் வந்ததுங்க, வெளியே வரல. மனதுல எப்படி வரும்? மனதுல அது எப்படி ஏற்படுத்துறது? மனதனுடைய சூட்சமம் என்ன? மனம் எப்படி செயல்படுதுங்கிற அந்த விதைய தாங்க இந்த 21 நாள்ல நாம இங்க கலந்து கொள்ள போகிறோம். ஆக மொத்தத்துல ஆள் அதேதான், ஆனால் மனநிலையில் மாற்றம். இப்ப உங்களுக்கு பசிக்குது, நேரா போய் அரிசி எடுத்து அப்படியே சாப்பிட முடியுமா? மாவு இருக்குது, போய் அப்படியே எடுத்து சாப்பிட முடியுமா? இல்ல. அரிசிய ஒரு பக்குவத்துல வேகிற மாதிரியான ஒரு மாற்றம் வந்தாதான் சாப்பாடா மாறுது. அப்பதான் அதை சாப்பிட முடியும்.
இந்த மாவை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு மாற்றமாக மாறும் பொழுது அது தோசையாவோ இட்லியாவோ மாறுது. அப்பதான் நீங்க சாப்பிட முடியும். அப்ப நீங்க சொல்யூஷன் உங்ககிட்டயே இருந்தா கூட அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் மாற்றம் தேவை. அப்ப பிரச்சனை வரும்போது என்ன மனநிலையில இருந்தீங்களோ, மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லும் போது என்ன மனநிலையில இருந்தீங்களோ, அதே மனநிலையில இருந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதே மனநிலையில இருந்து நீங்கள் பிரச்சனையை எதிர்கொண்டு வாழவும் முடியாது. மனநிலையில் மாற்றம் வந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அப்ப பணம் பிரச்சனை தீரணும்னா மனநிலையில் மாற்றம் வேணும். உறவுகள்ல சிக்கல் தீரணும்னா மனநிலையில் மாற்றம் வேணும். நீங்கள் சமுதாயத்துல பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா மனநிலையில் மாற்றம் வேணும். தொழில நீங்க மேம்படணும்னா மனநிலையில் மாற்றம் வேணும். அப்ப மனம் எங்க இருக்கிறது? அகத்தில் இருக்கிறது. அகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் புறத்தில் உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்துகிறது. ரொம்ப நன்றிங்க. ஒரு கேள்வி வந்திருக்கு. உங்க அம்மா என்ன வார்த்தை சொன்னாங்க? நான் எப்பவுமே யாராவது கேட்டாதாங்க அந்த பதில் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அம்மாவுக்கு நாம கிரெடிட் வாங்கி கொடுக்காம யார் வாங்கி கொடுக்கறது? நாமளே அந்த வார்த்தையை சொல்லிட்டா நல்லா இருக்காதுல்ல. எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. உண்மையிலே இன்னும் என்னால அந்த அந்த பகுதியை மறக்க முடியல. எங்க அம்மா கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு எப்படி இருக்கு அந்த சூழ்நிலை? நானும் எங்க அம்மாவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. புடவை தொங்குது. இந்த அந்த மனநிலை ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும்? அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. சரி, நீ ஒரு பெரிய முடிவு எடுத்துட்ட, எனக்கு புரியுது. ஏன்னா நீ என்ன மாதிரியான ஒரு பையன் எனக்கு தெரியும். நான் யாருக்கும் போய் சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா யாரோ ஒருத்தன் சொன்னா உன்னால கடன் அடைக்க முடியாது, யாரோ ஒருத்தன் சொன்னா உன்னால சம்பாதிக்க முடியாது, யாரோ ஒருத்தன் சொன்னா உன்னால வாழ்க்கையில மீண்டு எழ முடியாதுன்னு சொல்லி, யாரோ சொன்னதை கேட்டு 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 உன்னால முடியாதுன்னு சொல்லி இப்படி முடிவெடுத்து வந்து நிக்கிறையே, நீ சொந்தமா முயற்சி பண்ணியா? நீ போய் உழைச்சியா? நீ போய் மீண்டும் முயற்சி செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான தீர்வை கண்டுபிடிச்சியா? நீ போய் கடன் அடைக்க முடியுமான்னு வேலையை செஞ்சு பார்த்தியா? இது எதுவுமே செய்யாம யாரோ ஒருத்தன் சொன்னா உன்னால முடியாது, யாரோ ஒருத்தன் சொன்னா உன்னால வாழ முடியாதுன்னு சொன்னதை கேட்டு நீ இப்படி முடிவெடுத்து வந்திருக்கிறியே, இது இது சரியல்லவா? நீ செய், நீ செஞ்சு பாரு. அப்பவும் முடியலன்னா வந்து என்கிட்ட சொல்லு, நானே உன்னை வழி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். என் வாழ்க்கையை புரட்டி போச்சு. இந்த கணம் வரை நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள போகவே இல்லைங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட தற்கொலை எண்ணங்களில் இருந்தவர்களை மீட்டெடுத்திருக்கிறோம். நீங்க வந்து எந்த வித ஃபீஸும் வாங்காம இலவசமாக, உங்கள் மனசுல குழப்பம் இருக்குதா, தீர்வு வேணுமா, வாழ்க்கை இதை விட ரொம்ப பெரியது, அழகியது, அற்புதமானதுன்னு பேச வேணா செய்யலாம். ஆனா உணர்றதுக்கு அந்த காலகட்டம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரியான மாற்றங்களை நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சிருக்கிறோம். இன்ஃபேக்ட் அது ஹோப் ஃபார் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு அமைப்புல நிறைய அந்த இளைஞர்களை நோக்கி நாம் அதை செய்து கொண்டிருக்கோம். என்னுடைய ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து அந்த வாய்ஸ் போட சொல்லி அவங்களுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். அந்த வார்த்தை எங்க அம்மாவுடைய வார்த்தை என்னை ஆழமாக மாற்றியது. அது மட்டும் இல்லைங்க, அந்த 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 காலகட்டத்துலதான் விபாசனாங்கிற ஒரு பயிற்சிக்கு நான் போறதுக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. 10 நாட்கள் மௌனம், விபாசனாங்கிற ஒரு பயிற்சி. அந்த 10 நாட்கள் மௌனம் என் வாழ்க்கையில ரொம்ப ஒரு ஆழமான, எங்க அம்மாவுடைய வார்த்தையும் அந்த 10 நாள் மௌனமும் எனக்குள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, மொத்த தீர்வும் தனக்குள்ளே இருக்கிறதுங்கிறத உணர்வதற்குண்டான சந்தர்ப்பம் அந்த விபாசனாவனுடைய 10 நாள் தவம் என்னை மாற்றியது. அப்போ இந்த இடத்துல எனக்கு கடன் பிரச்சனை ஏற்பட்டதற்கான காரணம், என்னை நண்பர்கள் ஏமாற்றியதற்கான காரணம், நான் மனைவி பேச்சு கேட்காமல் இருந்ததற்கான காரணம், என்னுடைய வாழ்வில் இதுவரை இல்லாத ஒரு சிக்கல்களை நான் எதிர்கொண்டதற்கான காரணம், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த முதல் கேள்விக்கு பதில், ஏன் 10 மாதம் 12 மாதத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் கொண்டாடும்? ரொம்ப சிம்பிள். நாம எல்லாருமே கோடிக்கணக்கான அணுவுல ஒரே ஒரு அணு மட்டும்தான் உயிர் பெற்று குழந்தையாக உருவெடுக்கிறது. கோடிக்கணக்கான அணுல ஒரே ஒரு அணு மட்டும்தான் உயிர் பெற்று அது குழந்தையாக உருவெடுக்குது. இந்த இந்த அணு தந்தையிடம் உருவாகி தாயிடம் வந்து விழுந்து கருவாக உருவாகுது. தந்தையிடம் உருவாகி 60 நாட்கள் தந்தையிடமே தயாராகிறது. 61வது நாள் அது தாயிடம் வந்து விழுந்து 10 மாசம் அம்மாவிடம் அது வளருகிறது. அப்ப 2 மாசம் அப்பா கிட்ட, 10 மாசம் அம்மா கிட்ட, இது இரண்டும் சேர்ந்து 12 மாசங்க. இதனாலதான் நாம 12 மாசத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். அப்போ இந்த கரு, இப்ப நான் இருக்கிறேன், இந்த கரு எங்க அப்பாவுடைய அம்மாவுடைய ஜீனு தானங்க.
இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏல அப்பாவுடைய அம்மாவுடைய ஜீனு தான் அங்க இருக்குது. இந்த ஜீன்ல ஒரு பதிவு இருக்குது. அந்த ஆராய்ச்சி சொல்லுது. எது? டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டனுடைய ஆராய்ச்சி. நீங்க போய் இதை முழுசா நீங்க பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ ஆங்கிலத்துல இருக்கும். வாய்ப்பு இருந்தா பாருங்க. அந்த ஜீன்ல ஒரு மெமரி இருக்குது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். அதுக்கு பேரு ஜெனட்டிக் மெமரி அப்படின்னு. உங்க ஜீனிலேயே ஒரு மெமரி இருக்கு. அது எங்க இருந்து வந்தது? உங்க அப்பா அம்மா, உங்க அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அவங்களுக்கு அப்பா அம்மா, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, அதாவது உங்க பாட்டன் பூட்டன் முட்பாட்டன் அப்படிங்கிற ஒரு 7 தலைமுறைகளாக உங்களுடைய ஜீன்ல என்னெல்லாம் பதிவுகள் இருந்ததோ அந்த பதிவுகளை சுமந்து கொண்டுதான் நீங்க இப்போது இருக்கிறீர்கள். அப்ப அந்த ஜீன்ல அந்த ஜெனட்டிக் மெமரியில ஒரு 6 சுபாவங்கள் இருக்கிறது. அந்த 6 சுபாவங்களை தான் நீங்க கவனிக்காம விழிப்புணர்வோடு இல்லாமல் இருக்கிறதுனாலதான் உங்க லைஃப்ல பிரச்சனை அப்படிங்கறதாங்க தீர்வு. எப்படிங்க? அந்த ஜெனடிக் மெமரியில் ஒரு 6 சுபாவங்கள் இருக்குது. அந்த 6 சுபாவங்களை நீங்கள் கவனிப்பதில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும் போதுதான் உங்கள் வாழ்வில் சிக்கல் ஏற்படுகிறது. அந்த சிக்கல் கடன் தொல்லையாக இருக்கலாம், உறவுகள்ல வரக்கூடிய சிக்கலாக இருக்கலாம், தொழில்ல ஏற்படக்கூடிய இதுவா மெத்தனமா இருக்கலாம், அல்லது தோல்வியாக இருக்கலாம், உங்களுடைய ஆரோக்கியத்துல வரக்கூடிய தொய்வாக இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அது அத்தனைக்கும் காரணம் அந்த ஜெனட்டிக் மெமரியில இருக்கிற 6 சுபாவங்கள் தாங்க. இப்ப முடிஞ்சு போச்சா? உங்க லைஃப பூரா அந்த 6 சுபாவத்துல விழிப்போட இருப்பதுக்குள்ள போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். உங்களுடைய கவனம் அந்த 6 சுபாவத்தில் கலப்படம் இல்லாமல் இருப்பதற்கு வாழ்க்கைய திருப்பிட்டீங்கன்னா போதும். அப்ப உங்களுடைய விழிப்புணர்வு அந்த 6 சுபாவத்தில் விழிப்போடு இருக்கும். அந்த 6 சுபாவம் என்னங்கிறத நோட் பண்ணிக்கங்க. காமம், கோபம், ஆணவம், பேராசை, பொறாமை, பாகுபாடு பார்க்கிறது. காமம், கோபம், ஆணவம், பேராசை, பொறாமை, பாகுபாடு பார்க்கிறது. இந்த 6 சுபாவங்களிலும் நாம விழிப்புணர்வோடு இல்லாததுனாலதாங்க நம்ம லைஃப்ல எல்லா பிரச்சனையும். இப்ப நீங்க எந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்க யோசிச்சீங்கனாலும் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இந்த சுபாவத்துல ஏதோ ஒரு சுபாவம் காரணமாக இருக்கும். நீங்க போய் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுடைய பிரச்சனை எதுன்னு எழுதுங்க. அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இந்த உணர்வுல ஏதோ ஒரு உணர்வு காரணமாக இருக்கும். காமம், கோபம், ஆணவம், பேராசை, பொறாமை, பாகுபாடு பார்க்க. அப்போ எனக்கு 1 கோடி கடன் வந்ததுக்கு உண்டான காரணம் என்னங்க? பேராசை தான், வேற ஒண்ணு இல்லை. இந்த பேராசைங்கிறது எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்றேன் பாரு. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம். இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் நாம என்னவாக இருக்கிறோம் அப்படின்னா, நாம பொதுவாக ஒரு 4 விஷயமாக இருக்கிறோம். எப்படிப்பட்டதாக இருக்கிறோம்? இதையும் நோட் பண்ணி. ஹூ இஸ் ஒரு ஹியூமன் பீயிங் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 விஷயமாக இருக்கிறான். ஒண்ணு ப்ரீ கண்டிஷனிங்கோட இருக்கு. ப்ரீ கண்டிஷனிங். நம்பர் 1 ப்ரீ கண்டிஷனிங். அவன் எதை சுமந்து கொடுத்தாங்க? உங்க உறவினர்கள் என்ன சொல்லி கொடுத்தா? அது சென்சேஷனோட இருக்கிறான். இன்னொன்னு சென்சேஷன், உணர்வுகளோட இருக்கான். 3வது நேச்சுரலா நீங்க அக்செப்ட் பண்ற சில ப்ரீ கண்டிஷனிங் உங்ககிட்ட இருக்குது, உணர்வும் இருக்குது, இன்டென்ஷனும் இருக்குது. இது 3ம் தான் உங்களை ஒரு காரியத்தை செய்ய வைக்கும். ஒரு காரியத்தை செய்யும் போது அதை பத்தி ஏற்கனவே இருக்கிற பதிவும் வேலை செய்து, அதை பத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்டென்ஷனும் வேலை செய்து, அதை பத்தி உங்களுக்கு ஏற்படுகின்ற உணர்வுகளும் வேலை செய்யும். அப்ப இந்த 3 தான் உங்களை வழி நடத்தும். ஒரு காரியத்தை செய்யும் போது அது ப்ரீ கண்டிஷனிங், சென்சேஷன், இன்டென்ஷன். இது 3ஐயும் விழிப்புணர்வோடு அணுக கத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல மிகப்பெரிய விஷயங்களை அற்புதமாக அனுபவிக்கலாம். அப்போ நான் ரிப்பீட் பண்றேங்க, 6 சுபாவங்களை இந்த 3 காரியங்களில், 6 சுபாவங்களை இந்த 3 காரியங்களில், எது? ப்ரீ கண்டிஷனிங், சென்சேஷன், இன்டென்ஷன். இந்த 6 சுபாவங்களை இந்த 3 காரியங்களில் நடைமுறைப்படுத்துவதில் விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் வரக்கூடிய சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டு அற்புதமான வாழ்க்கையை வாழலாம். சரி, அந்த விழிப்புணர்வுங்கிறது என்னங்க? எப்படிங்க விழிப்புணர்வோடு இருக்கிறது? அது ஒரு ஆக்ஷன் பிளான் சொல்லலாமா? அது ஒரு ஆக்ஷன் சொல்லலாமா? இந்த விழிப்புணர்வோடு இருக்கிறதுங்கிறது ஒரு செயல் தானங்க.
நீங்க ப்ரீ கண்டிஷனோட செய்யறதே செயல் தான். ஆனா அதுல ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறீங்களா, அது செயல் தானே. இப்ப ஒரு உதாரணத்துக்கு இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அலர்ட்டுக்கும் அவேர்னஸுக்கும் வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். வாட் யூ மீன் பை அலர்ட், வாட் யூ மீன் பை அவேர்னஸ். அலர்ட்னா என்ன, அவேர்னஸ்னா என்ன? உங்களுக்குள்ள சில பதில்கள் தோணலாம். அலர்ட்னா இதுங்க, அலர்ட்னா அதுங்க, இல்லைங்க ரெண்டும் ஒண்ணுதாங்க அப்படின்னு தோணலாம். ஆனா வித்தியாசம் இருக்குங்க. அலர்ட்டுக்கும் அவேர்னஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. உங்க லைஃப் நீங்க அலர்ட்டா வாழணுமா, அவேர்னஸா வாழணுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். நான் ஒரு கூட்டத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஆடியன்ஸ் கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல முன்வரிசையில ரமேஷ்னு ஒரு பார்ட்டிசிபென்ட் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்றேன், ரமேஷ் என் கையில ஒரு எல்லோ கலர்ல ஒரு பால் இருக்குங்க ரமேஷ், நான் இதை வீசுறேன், நீங்க புடிச்சுக்குங்க ரமேஷ் அப்படின்னு நான் சொல்லிட்டா, அந்த ரமேஷ் என்ன பண்ணுவாருங்க, என் கையில இருந்து இந்த எல்லோ கலர் பால் எப்ப வரும், நான் எப்ப வீசுவேன் அப்படின்னு அலர்ட்டா இருப்பாரா, அவேர்னஸா இருப்பாரா? அலர்ட்டா இருப்பாரு. இப்போ நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லல, சொல்லாம திடீர்னு வீசுறேன், அப்போ அவர் பிடிக்கிறாரு, அப்போ அவர் பிடிச்சாரு பால. இப்போ அவர் அலர்ட்டா இருக்கிறாரா, அவேர்னஸா இருக்கிறாரா? அவேர்னஸா இருக்கிறார். அப்ப நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டு அந்த காரியத்தை செய்ய சொல்றேன், அப்ப அவர் அலர்ட்டா இருக்கிறார். அதாவது எந்த ஒரு வேலையையும் நீங்க ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டோட செஞ்சீங்கன்னா அதுக்கு பேரு அலர்ட். ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டோட செஞ்சீங்கன்னா அது அலர்ட். ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம நிகழ்காலத்துல இருந்து செஞ்சீங்கன்னா அதுக்கு பேரு அவேர்னஸ். இப்ப சொல்லுங்க, உங்க லைஃப் நீங்க அலர்ட்டா வாழணுமா, அவேர்னஸா வாழணுமா? அவேர்னஸா தாங்க வாழணும். அலர்ட்னா ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், முன்கூட்டியே இதுதான் இப்படித்தான் ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம வாழ்ந்தா அவேர்னஸ். அப்போ நீங்க அவேர்னஸா வாழ்றதுக்கு நீங்க பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும், பீயிங் பிரசன்ட்ல இருக்கும், நிகழ்காலத்துல இருக்கும். நீங்க அவேர்னஸா உங்க லைஃப் வாழ்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நிகழ்காலத்துல இருக்கணும். அதற்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்ப நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் இருக்கு. இந்த செயல் திட்டத்தை தான் இந்த 21 நாளும் நீங்க கத்துக்க போறீங்க. என்ன கத்துக்க போறீங்க? இந்த செயல் திட்டத்தை தான் இந்த 21 நாளும் நீங்க கத்துக்க போறீங்க. அந்த செயல் திட்டம் என்னன்னா OKR அப்படிங்கிற செயல் திட்டம். OKAR நோட் பண்ணிக்கங்க. நம்ம என்ன செயல் திட்டத்தை நீங்க உள்வாங்கிக்க போறீங்க? OKAR, அப்ஜெக்டிவ், நாலேஜ், ஆக்ஷன், ரிசல்ட். அவ்வளவுதாங்க. அப்ஜெக்டிவ், நாலேஜ், ஆக்ஷன், ரிசல்ட். நாலேஜ் எடுத்துக்க போறோம், அந்த நாலேஜுக்கான செயலை செய்ய போறோம், ஆக்ஷன். அந்த ஆக்ஷனுக்கான கொடுக்க போறது என்ன, ஒரு அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ண வைக்க போறோம். அதற்கு அப்ஜெக்டிவ் என்ன, அதற்குண்டான உறவுகள்ல அப்ஜெக்டிவ் என்ன, ஆக்ஷன், நாலேஜ் என்ன, ஆக்ஷன் என்ன, ஆக்ஷன் என்ன, ரிசல்ட் என்ன. ஹெல்த்ல அப்ஜெக்டிவ் என்ன, உங்களுடைய 5 வகையான சிக்கல்களுக்கும் ஒரு அப்ஜெக்டிவை ஃப்ரேம் பண்ணி அதற்குண்டான நாலேஜை டெவலப் பண்ணி அந்த நாலேஜை ஆக்ஷனா எக்ஸிக்யூட் பண்ணி அதற்குண்டான ரிசல்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறதாங்க இந்த 21 நாள் வகுப்பு. அப்போ ஒரு அப்ஜெக்டிவோட நாலேஜை செயல்படுத்தி எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் இங்க கொடுக்குற அசைன்மெண்ட்டை நீங்க தவறாம பண்ணணும். ஏனால் இந்த வகுப்பை ரிசல்ட்டா நீங்க உணர்ந்து போகணும்னு நாங்க நினைக்கிறோம். You need to experience as a result. You should not see the result. ரிசல்ட்டை பாக்குறதுங்கிறது வேற, ரிசல்ட்டை நீங்க அனுபவிக்கிறதுங்கிறது வேற. You should experience your result. இந்த வகுப்புக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை அல்லது தீர்வை அனுபவமாக அனுபவித்திருக்க வேண்டும். எப்படிங்க? உங்களுடைய தீர்வை அனுபவமாக அனுபவித்திருக்க வேண்டும். இதற்கு ஒரு பேசிக்கான சில ரூல்ஸ் இருக்கு. இந்த 21 நாளும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் என்னன்னு நான் கொடுக்குறேன், அதை கொஞ்சம் நீங்க இப்ப நோட் பண்ணிக்க. ரூல் நம்பர் 1, இன்று முதல் 21 நாட்களும் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்க சாப்பிட்ற பிளேட்டை நீங்க தான் கழுவணும். யூ ஷுட் வாஷ் யுவர் பிளேட்ஸ். நீங்க சாப்பிட்ற பிளேட்டை நீங்க, சார் ஏற்கனவே எங்க வீட்டுல சாப்பிட்ற எல்லா பாத்திரங்களையும் நான் தான் கழுவிட்டு இருக்கேன். பரவாயில்லைங்க, பட் இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்க பிளேட்ஸை நீங்க தான் கழுவணும். 2வது, உங்க டாய்லெட்ஸை நீங்க கண்டிப்பா நீங்க கிளீன் பண்ணணும். ஆஃப்டர் யுவர் யூஸ் உங்க டாய்லெட்ஸை நீங்க செல்ஃபா நீங்க கிளீன் பண்ணணும்.
உங்களுடைய கிளாத்ஸை நீங்க துவைக்கணும். வாரத்துக்கு ஒரு முறையோ 2 நாளைக்கு ஒரு முறையோ மெஷின்ல போட்டு நீங்க எடுக்கிறீங்களா? எடுக்கலாம். இல்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்க, இஃப் யூ ஆர் டூ பிஸி, அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் இன் அ வீக் நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஒரு நாள் வீட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த அன்னைக்கு உங்க துணியை நீங்க போட்டு எடுத்து நீங்களே காய போடுற முயற்சியை நீங்க பண்ணுங்க. அடுத்தது, ஒரு வேளை உணவை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். எனி ஒன் டைம், வீக்லி ஒன்ஸா கூட இருக்கலாம், இல்லைன்னா டெய்லியுமா இருக்கலாம். ஹவெவர் யுவர் பாசிபிலிட்டி. உங்களுடைய உணவை நீங்க தயார் பண்ணணும். இதெல்லாம் தாண்டிங்க 5 ஜீவராசிகளுக்கு நீங்க தினமும் உணவு கொடுக்கணும். நம்பர் 1, உங்க வீட்டுக்கு வெளியே எறும்பு இருக்கும், அந்த எறும்புக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை வைக்கணும். பறவைகள் இருக்கும், அந்த பறவைகளுக்கு கொஞ்சம் தினையோ அரிசியோ போட்டு தண்ணி வைக்கணும். நாய்க்கு பிஸ்கட் போடணும். பசுவுக்கு பழமோ அல்லது அகத்திக்கீரையோ கொடுக்கலாம். ஒருவருக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அது சாப்பாடு தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, ஒரு டீயோ ஒரு பன்னோ வாங்கி கொடுத்தா கூட போதும். இந்த 5 ஜீவராசிகளுக்கு நீங்க உணவு கொடுக்கணும். எப்படி உணவு கொடுக்கணும்னா, உங்க குழந்தை பசிக்குதுன்னு கேட்டா நீங்க என்ன மனநிலையில சாப்பாடு ஊட்டுவீங்க அல்லது சாப்பாடு கொடுப்பீங்க? உங்க குழந்தை சாப்பாடு கேட்டா என்ன அன்போட ஒரு பரிமாறுவீங்க? அந்த மாதிரி கொடுக்கணும். ஓரமா நின்று இப்படி தூக்கி எல்லாம் பேசக்கூடாது. கொஞ்சம் அன்பா கருணையா அந்த ஜீவராசிகளுக்கு நீங்க உணவு கொடுக்கணும். இதை 21 நாளும் தவறாது நீங்கள் செய்திருக்க வேண்டும். சரிங்களா? இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அடுத்ததுங்க, ஒரு 5 நாட்களுக்குள்ள, இந்த வகுப்பு ஆரம்பித்ததுல இருந்து 5 நாட்களுக்குள்ள ஒரு ப்ராசஸ் ஒண்ணு பண்ணுவோம் நம்ம. அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷன் தெரப்பி ஒண்ணு கொடுப்போம். அதை தமிழ்ல தீட்சைன்னு சொல்றோம், ஆங்கிலத்துல அது செல்ஃப் ரியலைசேஷன் தெரப்பி. அந்த தெரப்பி முடிஞ்சதுச்சுன்னா புது ஆட்கள் இந்த வகுப்பிற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதனால அந்த 5 நாட்களுக்குள்ள உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய உறவினர்களுக்கோ யாருக்காவது இந்த வகுப்பு பிரயோஜனமா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணலாம். No one will be allowed for this month session after that self-realization therapy. இந்த 5 நாட்களுக்குள்ள அந்த தெரப்பி 4வது நாள் அல்லது 5வது நாள் அல்லது 6வது நாள், அது டிபெண்ட்ஸ். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் தெரப்பி முடிஞ்சிருச்சுன்னா புது ஆட்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இன்னொன்னு, உங்களுடைய கவனம் மட்டும் நீங்கள் இங்க வைத்திருந்து உங்களுடைய தீர்க்கமான செயலை நீங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பை நாங்கள் உருவாக்குகிறோம், அதை நீங்கள் செயல்படுத்துங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய வேண்டும். அந்த வகையில முதல் நாளினுடைய வகுப்பினுடைய நிறைவு பகுதியில நாம் இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகளுக்கு நாம் பதில் அளிக்க காத்திருக்கோம். நீங்க எந்த கேள்வி வேணா கேட்கலாம். பொதுவான கேள்வி கேட்கலாம், இல்ல பொதுவான சந்தேகங்களை கேட்கலாம், இல்ல சப்ஜெக்ட் வைஸ் ஏதாவது கேட்கலாம், இல்ல வகுப்பை பத்தி நீங்க கேட்கலாம். எது வேணா நீங்க கேட்கலாம். அடுத்த ஒரு 30 நிமிடங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும். நாங்க மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்றோம், கொஞ்சம் கேமராவை ஆன்ல வைங்க, நாங்க ரிப்பீட் பண்றோம். இந்த ரெக்வஸ்ட்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி உங்க கேமராவை ஆன்ல வச்சு அட்டன் பண்ணீங்கன்னா இது ஹைலி எஃபெக்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? இது மற்ற வகுப்பு மாதிரி நீங்க ஏதோ நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் வருது, மற்ற வகுப்பு மாதிரி இதை நினைக்காதீங்க. இது கேமரா ஆன் பண்ணி எப்படி வேணா கவனிச்சுக்கலாம். இது அப்படிப்பட்ட வகுப்பு இல்லைங்க. இது ஒரு உணர்வு பூர்வமாக நீங்கள் உணர்வாக உணர்கின்ற ஒரு வகுப்பு. அதனால இதை மற்ற ஆன்லைன் கிளாஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. கைண்ட்லி பி பிரசன்ட். உங்களுடைய வாழ்க்கையினுடைய சுய தீர்வுக்கான நேரமாகத்தான் இந்த நேரத்தை ஒதுக்குறீங்க. அப்போ கூடுமான அளவு கேமராவை ஆன் பண்ணி அட்டன் பண்ணுங்க. எஸ், கேள்வி பதிலுக்கான நேரம் இல்லைங்க. உங்களுடைய கேள்விகளை நீங்கள் முன்வைக்கலாம். சார், குட் மார்னிங் சார். வணக்கம். வணக்கம் பிரதர். சார், அந்த பிளேட் கழுவுறதுக்கு என்ன ரீசன் சார் அது? ஓகே, அதை நாங்க எப்பவுமே கிளைமேக்ஸ்ல தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். இந்த பிளேட் ஏன் கழுவ சொன்னேன், பாத்ரூம் ஏன் கழுவ சொன்னேன், உங்க துணி ஏன் துவைக்க சொன்னேன், ஃபுட்டு ஏன் ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன், 5 ஜீவராசிகளுக்கு ஏன் நாம உணவு கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே கிளைமேக்ஸ்ல ஆன்சர் பண்ணுறோம். ஓகே 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 சார், தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த மயான அமைதி கேள்வி நேரத்துல மட்டும் இருக்குங்க. இப்படி இருந்துச்சுன்னா 2 பாசிபிலிட்டிங்க. ஒண்ணு, நான் பேசுனதெல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கணும், ஐயா ஓஹோங்க. இன்னொன்னு பாசிபிலிட்டி, எதுவுமே புரியலீங்க, நீங்க ஆரம்பிக்கும் போது தூங்குனங்க, கொஞ்சம் நல்ல தாலாட்டு பாடுற மாதிரி இருந்ததுங்க உங்க வார்த்தைகள் அப்படின்னு இருக்கலாம். தயவு செஞ்சு இந்த 2வது ரகமா இல்லாம இருக்கட்டும்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள். எஸ் சிஸ்டர் நர்மதா சிஸ்டர், உங்க கேள்வி என்ன? எஸ், குட் மார்னிங் சார். வணக்கம் சிஸ்டர்.
சரி, இப்ப அகத்தில் ஏற்படும் தெளிவே புறத்தில் தெளிவாகிறதுன்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அதுல வந்து நமக்கு அமைதியில தெளிவு கிடைக்கிறதா? நம்ம ரைட். நல்ல குறிப்பாக நான் சொல்லி சொன்னீங்கல்ல சார், அமைதியில நமக்கு தெளிவு கிடைக்குமா? ரைட். ஓகே. நல்ல கேள்வி, தரமான கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு எதிர ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பண பிரச்சனைன்னு வச்சுக்கேன். என் எதிரே இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் அணுகுவதன் மூலியமா தான் எனக்கு அந்த சூழ்நிலை பணத்தை கொடுக்குது. கரெக்ட் தானேங்க? நான் ஒரு செயல் செய்யறேன். அந்த செயல் தான் எனக்கு வருமானத்தை ஏற்படும். அது தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இப்ப அகத்தில் ஒரு தெளிவு இல்லாம நான் ஒரு செயலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, என்னதான் புறச்சூழ்நிலையில எனக்கு வரக்கூடிய வாய்ப்பா இருந்தா கூட அகத்துல நான் தெளிவில்லாமல் செய்யும்போது அது எனக்கு கிடைக்குமா? அது எனக்கு வந்து சேருமா? வராது. அப்ப அகத்தில் ஏற்படக்கூடிய தெளிவு புறத்துல பிரச்சனையா இருந்தா கூட உங்களுக்கு ரிசல்ட்டா மாறிடும். அப்ப அகத்தில் இருக்கக்கூடிய தெளிவு அப்படின்னு நான் சொல்றது எண்ணங்களில் இருக்கின்ற தெளிவு. ஏன்னா எந்த ஒரு செயலுக்கு முன்னாடி ஒரு எண்ணம் தாங்க சிஸ்டர் இருக்குங்க. செயலுக்கு முன்னாடி ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணமே தெளிவா இல்லைன்னா செயல் எப்படி தெளிவாக இருக்கும்? உதாரணத்துக்கு நாம ஒரு போன் பயன்படுத்துறோம். இப்படி ஒரு போன் இருந்தா எப்படி இருக்குன்னு யாரோ யோசிச்சதுனாலதான் அந்த போன் உருவாச்சு. நாம ஒரு லேப்டாப் யூஸ் பண்றோம். இப்படி ஒரு லேப்டாப் இருந்தா எப்படி இருக்குங்கிற ஒரு எண்ணம் உருவாகியதனால்தான் அந்த பொருள் உருவாகியது, அந்த செயல் உருவாகியது. அப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கு முன்னாடியும் ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணம் தெளிவாக இருக்கும் போதுதான் உங்களுடைய செயல் தீவிரமாக இருக்கிறது. அந்த செயல் தீவிரமாக இருக்கும் போதுதான் அதற்கு 100% ரிசல்ட் வரும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய எண்ணம் தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செயல் தெளிவில்லாமலும் இருக்கலாம், தெளிவை குறைவாகவும் செயல்படுத்தலாம். பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப அகம் என்பது எண்ணம், உள்ளம். புறம் என்பது வெளியே இருக்கக்கூடிய செயல். அப்ப எண்ணம் தெளிவு பெறும்போது செயல் தெளிவாகுது. ஏன் அப்படின்னா எண்ணம், சொல், செயல் இது 3 எப்ப நேர்கோட்டுல இருக்குதோ அப்பதான் உங்களுக்கு ஒரு காரியம் கை கொடுக்கும். இது 3 நேர்கோட்டுல இருக்கணும். நீங்க எண்ணமும், சொல்லும், செயலும். ஏன்னா பல நேரங்கள்ல நீங்க செய்யற செயல் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து தான் செய்யறீங்க. நீங்க கான்சியஸ் மைண்ட்ல செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனா செயல் எங்கிருந்து நடக்குதுன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் நடக்குது. அது சப்கான்சியஸ் மைண்ட்னு நாங்க சொல்றதை விட சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னு சொல்றோம். தட்ஸ் நாட் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட், இட்ஸ் a சூப்பர் கான்சியஸ் மைண்ட். அப்ப எண்ணத்துல ஆள் மனதுல என்ன இருக்குதோ அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. இப்ப நான் டிவி பாக்குறேன், ரொம்ப நேரம் பார்க்க கூடாதுன்னு மேல் மனம் சொல்லும். ஆனா ஆள் மனம் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கு சொல்லும். இந்த ஸ்வீட் நிறைய சாப்பிட்றேன், இந்த ஸ்வீட் சாப்பிட வேண்டாம் நிறுத்திடலான்னு மேல் மனம் சொல்லும். ஆனா ஆள் மனம் டக்குன்னு போய் நீங்க நினைக்காத நேரத்துல டக்குன்னு போய் ஸ்வீட்டை தூக்கி வாயில போடும். இப்ப இந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் தான் நிறைய செயல்படுது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? உங்களுடைய அகம், எண்ணம். அந்த எண்ணத்தை தெளிவுபடுத்துற வகுப்பு தான் இந்த வகுப்பு. அந்த எண்ணத்தை தெளிவுபடுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி உங்களுடைய சூப்பர் கான்சியஸ் மைண்டை உங்களுக்கு உணர வைக்கிறது தான் இந்த வகுப்பு. தேங்க்யூ சிஸ்டர். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் பிரதர். சார், அந்த காமம், கோபம், ஆணவம் சொன்னீங்க, அது இன்னொரு டைம் சொல்ல முடியுமா? காமம், கோபம், ஆணவம், பேராசை, பொறாமை, பாகுபாடு பார்க்கிறது. ஓகே, நன்றிங்க சார். நன்றிங்க. வாழ்க்கையில முதல் முறையா 3:30 மணிக்கு எந்திரிச்சு எத்தனை பேர் குளிச்சோன்னு தெரியல, பரவாயில்ல விடுங்க. குளிச்சுட்டு வந்து இங்க உட்காந்துருக்கோம். கொஞ்சம் சந்தோஷமா இருக்குதா, இல்ல தூக்கம் வருதா, இல்ல ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதா? ஏதோ ஒண்ணு கேளுங்க, ஒரு கேள்வி கேளுங்க. சார் குட் மார்னிங், கரூல் இருந்து. வணக்கம் வணக்கம் பிரதர். வணக்கம், கரூல் இருந்து நடராஜன் சார். இது இந்த கிளாஸ் வந்து என்னோட சென்னை ஃப்ரெண்டு தியாகராஜன் சொல்லிட்டு ரெஃபர் பண்ணாரு. வெரி குட். அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னதுதான், எல்லாமே நல்லது செய்யறோம், நம்ம எல்லாத்துக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்றதுன்னா நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் ஒரு சில நேரத்துல நம்ம ஏன் ஏமாத்தப்பட்டிருக்கோம், நம்ம ஏன் இந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தது உண்டு. பட் நீங்கள சேம் கான்செப்ட்ல, அதே கான்செப்ட்ல சொன்னீங்க. எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எண்ணங்கள் நல்லதா வச்சிருக்கோம், ஆனா பட் நம்ம வாழ்வு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஏமாத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப ஆழமா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துலதான்
இந்த இந்த கிளாஸ் எனக்கு கிடைச்சது. பட் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. இந்த 21 நாள்ல நம்ம இந்த பயிற்சியை தொடர்ந்து முயற்சிச்சோம்னா நம்மளே மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்கிற நம்புறேன் சார். ஆனா பட் விதிப்படி நடக்குது அப்படிங்கிறாங்க. இந்த விதிக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? விதிதான் நம்மளை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பாக்குறோம். நம்மளுடைய எண்ணங்கள்ல இந்த விதியை மாத்த முடியுமா? விதியை மதியால வெல்லலாம்னு சொல்றாங்க. ஆனா பட் நம்மளுடைய விதியை மதியால வெல்ல முடியாதுங்கிறது தான் இந்த இந்த நேரத்துல நான் உணர்ந்தது. பட் இந்த 21 நாள் கிளாஸ்ல இது மாத்த முடியுமாங்கிறதுக்கு ஒரு விடயம் சார். நல்ல மகிழ்ச்சிங்க. அதாவது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேங்க. இது என்னுடைய சொந்த புரிதல், எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தினுடைய ஒரு புரிதல். நான் படிக்கும் பொழுது ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலை. அப்பாட்ட போய் ஒரு புரோட்டா கேட்டா 30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவார். ஏன்னா 30ஆம் தேதி தான் சம்பளம் வரும். சம்பளம் வந்தாதான் 15ஆம் தேதிக்கு மேல மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பணம் இருக்காது. போய் உண்டியில உடைக்கணும், இல்லைன்னா செல்ஃப்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து செலவு. இதுதான் மிடில் கிளாஸோட லைஃப் ஸ்டைல். அப்படி இருந்த ஒருத்தன் ஸ்டேட் பேங்க்ல ஜாயின் பண்ண உடனே பேங்க்ல இருக்கும் பொழுது வாழ்க்கை ரொம்ப ஓஹோன்னு இருக்கு, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. மீண்டும் ஒருத்தர் பக்கம் போய் நம்ம ஏமாந்து இருக்கும்போது, ரொம்ப நெகட்டிவ்க்குள்ள போகும்போது, அப்போ ஒரு யோசனை, என்ன நாம எங்கதான் தப்பு பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வி. சம்பந்தமே இல்லாம இவன் ஏன் என்னை ஏமாத்தணும், இதெல்லாம் ஒரு கேள்வி. ஆனால் இது அத்தனைக்கும் உங்கள் கேள்விக்கு இந்த வகுப்புல விடையும். எண்ணத்திற்கும் உங்களுடைய விதிக்கும் தொடர்புண்டு. எண்ணத்திற்கும் உங்கள் விதியை மாற்றி அமைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. விதியை மாற்றி வடிவமைக்க முடியும். இந்த வகுப்பே அதான். இந்த வகுப்பு முடிச்சவங்க விதின்னா விவாகரத்து நடந்திருக்கலாம். நாம தான் 496 விவாகரத்தை தவிர்த்திருக்கோம். அப்படி விவாகரத்து ஏற்பட்ட குடும்பங்கள் 9 குடும்பங்கள் அப்படியே இருந்திருக்கலாம். மீண்டும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. கடன்ல இருந்தவங்க கடன்லயே மூழ்கி இருக்கலாம். நம்மோடு பயிற்சி எடுத்தவங்க இன்னைக்கு அற்புதமான வாழ்க்கை சூழலுக்குள்ள இருக்கிறாங்க. நானே உதாரணங்க. 5 வருஷத்துல 1 கோடி கடன் அடைச்சிருக்கேன். சம்பாரிச்சுதான் அடைச்சோம். எப்படி பாசிட்டிவ்? அப்போ விதின்னு ஒண்ணு உண்டு. அது என்னங்கிறத நீங்க அந்த வகுப்புல தீவிரமா தெரிஞ்சுக்குவீங்க. உங்க எண்ணம் விதியோடு எப்படி தொடர்புல இருக்கிறது அதையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப இந்த எண்ணம் இந்த விதியோடு தொடர்புல இருக்குன்னா நான் செயல்படுத்துற அணுகுமுறையில தான் எனக்கு மாற்றம் தேவை. அந்த அணுகுமுறை என்னங்கிறத நாங்க இங்க சொல்லி கொடுக்கறதோட மட்டும் இல்லைங்க, உங்களை எக்ஸிக்யூட் பண்ண வச்சு ரிசல்ட்டும் எடுக்க வைக்கிறோம். அப்போ நான் ஒரு விஷயத்தை இங்க பதிவு பண்றேன். ஒரு எண்ணத்தை விதைத்து நல்ல செயலை அறுவடை செய்யுங்கள். ஒரு செயலை விதைத்து நல்ல பழக்கத்தை அறுவடை செய்யுங்கள். ஒரு பழக்கத்தை விதைத்து நல்ல குணாதிசயத்தை அறுவடை செய்யுங்கள். ஒரு குணாதிசயத்தை விதைத்து உங்கள் விதியை மாற்றி வடிவமைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். எண்ணத்தை விதைத்து பழக்கத்தை செயலை அறுவடை செய்யுங்கள். செயலை விதைத்து பழக்கத்தை அறுவடை செய்யுங்கள். பழக்கத்தை விதைத்து குணாதிசயத்தை அறுவடை செய்யுங்கள். குணாதிசயத்தை விதைத்து விதியை மாற்றி வடிவமையுங்கள். அப்ப விதிக்கு பின்னாடி என்ன இருக்குதுங்க? செயல் இருக்குதுங்க. செயலுக்கு பின்னாடி என்ன இருக்குதுங்க? எண்ணம் இருக்குதுங்க. அந்த எண்ணத்துக்கு பின்னாடி ஒண்ணு ஒளிஞ்சிருக்குதுங்க, அது உங்களுக்கு தெரியல. அதுதான் இந்த 6 சுபாவங்கள். இப்ப இந்த 6 சுபாவங்களை கலப்படம் இல்லாமல் வைத்துக் கொள்வதுதான் குணாதிசயம். அந்த குணாதிசயத்தை விதைத்தால் உங்களுடைய விதியை மாற்றி வடிவமைத்துக் கொள்ளலாம். இது அத்தனைக்கும் நீங்க லைவ் எக்ஸாம்பிள் உண்டு, லைவ் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் உண்டு. எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த முதல் வகுப்பு ஆச்சரியத்திலே போயிடும். நான் பேசுற சப்ஜெக்ட் எல்லாம் புதுசா இருக்கும், கேள்விப்படாததா இருக்கும். ஆச்சரியத்திலேயே அந்த 1.5 மணி நேரம் போயிடும். இந்த முதல் 21 நாள் வகுப்பு ஆச்சரியத்திலே போயிடும். அதனாலதான் நான் எப்பவும் சொல்லுவேன், குறைஞ்சபட்சம் ஒரு 3 முறை இந்த வகுப்பு அட்டன் பண்ணுங்க. 3 times 90 days பழக்கமாவே மாறிடும். 3 மணிக்கு எந்திரிக்கிறது, 3:30க்கு எந்திரிக்கிறது, இட் வில் பிகம் as an habit for you. அது அவ்வளவு பவர்ஃபுல். 3:30 மணி அதிகாலை 3:30. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்க நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறதோ நான் பேசுறதெல்லாம் வெறும் 50% தான். பாக்கி 50% நீங்க அதிகாலை எந்திரிச்சு உட்காந்து கவனிக்கிறீங்கல்ல, அதுலயே 50% கேரண்டீட் சக்சஸ். ஏன்னா உங்க லைஃப்ல ஒரு 1.5 மணி நேரம் நீங்க அதிகமா முதலீடு பண்றீங்க. எப்படிங்க? 1.5 மணி நேரம் அதிகமா முதலீடு பண்றீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 6:30ல இருந்து உங்களுடைய வேலையை நீங்க துவங்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும். ஆக மொத்தத்துல
எண்ணம் வரைக்கும் தான் நம்ம யோசிச்சிருந்தோம். எண்ணத்துக்கு முன்னாடி, எண்ணத்திற்கும் மூலம் குணாதிசயம், சுபாவம். அந்த சுபாவம் இந்த 6 சுபாவம். இந்த 6 சுபாவத்துல கலப்படம் இல்லாமல் பார்த்துக்கிட்டா உங்கள் விதியை அற்புதமாக மாற்றி வடிவமைக்கலாம். அதற்கான தீர்வு இந்த வகுப்பில் உண்டு. அப்போ என் நண்பன் என்னை ஏமாத்தல, அவன் எனக்கு துரோகம் பண்ணல, நான் தான் ஏமாந்துட்டேன், நான் தான் அவன் துரோகம் செய்யறதுக்கு அனுமதிச்சுட்டேன். அதுதானே புரிதல். அவன் இயல்புல இருந்தான். திருடனுங்கிற எண்ணத்துல தாங்க இருந்தான். நான் தான் திருடன் கூட இருக்கிறேங்கிற விழிப்புணர்வு இல்லாம இருந்துட்டேன். நான் தான் என்னோட இருக்கிறவன் ஏமாத்துறாங்கிற விழிப்புணர்வு இல்லாம இருந்துட்டேன். அவனும் என்னைய வீடு தேடி சட்டை பிடிச்சு தூக்கிட்டு போய் என்னை ஏமாத்தலையே. அவனு போட்டி போட்டுட்டு என்னை கட்டாயப்படுத்திட்டு இழுத்துட்டு போய் என்னை ஏமாத்தலையே. நான் தானே என்னை அனுமதித்தேன், நான் தானே என்னை எண்ணங்களில் அனுமதித்தேன். என்னுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது அல்லவா? என்னுடைய விழிப்புணர்வு இல்லை என்கிற சூழ்நிலையை நான் உணர வேண்டும் அல்லவா? அது நிச்சயம் இந்த வகுப்பு உங்களுக்கு தெளிவுபடும். தீவிர விழிப்புணர்வை கொடுக்கும். அப்ப நான் இங்கு ஏமாற்றப்படவில்லை, நான் இங்கு அவமதிக்கப்படவில்லை, நான் இங்கு துரோகம் செய்யப்படவில்லை. கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அவரை பற்றி அறிந்து கொள்வதற்குண்டான கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அதற்கு நான் கொடுத்த ஃபீஸ் 1 கோடி ரூபாய். அவ்வளவு. அதை கத்துக்கிறதுக்கு நான் கொடுத்த ஃபீஸ் 1 கோடி. தட்ஸ் அ பாயிண்ட். இது என்னுடைய அனுபவம். ரைட்டுங்களா? நன்றிங்க. இந்த கேள்விக்கு நன்றி. இது மூலியமா என்னோட ஒரு அனுபவத்தை பகிர்ந்து. தேங்க்யூ சார். நன்றி. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். ரிப்பீட் சொன்னீங்க எண்ணங்கள், அதை மட்டும் சொல்லுங்க சார். அதாவதுங்க, ஒரு எண்ணத்தை விதைத்து நல்ல செயலை அறுவடை செய்யுங்கள். ஒரு செயலை விதைத்து நல்ல பழக்கத்தை அறுவடை செய்யுங்கள். ஒரு பழக்கத்தை விதைத்து நல்ல குணாதிசயத்தை அறுவடை செய்யுங்கள். குணாதிசயத்தை விதைத்து உங்கள் விதியை மாற்றி வடிவமைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டது என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? எண்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணம், எண்ணம் போல் வாழ்க்கை. இப்ப நான் என்ன சொல்றேன், எண்ணம் தோன்றுவதற்கு முன்னாடி ஒரு சுபாவம் இருக்குது. அந்த சுபாவத்தினாலதான் எண்ணம் தோணுது. அந்த 6 சுபாவங்கள் தான் உங்களுடைய எண்ணமாக தோன்றி அது செயலாக மாறி அது பழக்கமாகி அது குணாதிசயமாக வெளிப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த சுபாவத்தை சரி செஞ்சா உங்க எண்ணம் சரியாயிரும். எண்ணம் சரியான செயல் சரியாகும். செயல் சரியான அவங்களுடைய பழக்கம் சரியாகும். பழக்கம் சரியான அவங்களுடைய குணாதிசயம் விதியை மாற்றி வடிவமைப்பதற்குண்டான தீர்க்கமான ஒரு வீரியம் ஏற்படும். நினைத்தது நடக்கும். எஸ், நெக்ஸ்ட். சரிங்க, நாளைக்கு வகுப்புக்கு வரும்போது நான் இப்போ ஒரு கேள்வி கொடுக்குறேன். இந்த கேள்விக்கு கொஞ்சம் தீர்க்கமா யோசிச்சு பதில் எழுதிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அல்லது வாட் யூ வாண்ட்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அல்லது வாட் யூ வாண்ட்? இரண்டாவது கேள்வி, ஹவு லாங் டு யூ ஹாவ் திஸ் ப்ராப்ளம்? எத்தனை காலமாக இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் கேள்வி, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அல்லது வாட் யூ வாண்ட்? இரண்டாவது கேள்வி, ஹவு லாங் டு யூ ஹாவ் திஸ் ப்ராப்ளம்? எவ்வளவு காலமாக இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது? மூணாவது, why do you have this problem? உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை இருக்கிறது? இந்த 3 கேள்விக்கு பதில் எழுதிட்டு வாங்க. What is your problem அல்லது what do you want? How long do you have this problem? எத்தனை நாட்களாக அல்லது எத்தனை காலமாக இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது? ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது? Why do you have this problem? இந்த 3 கேள்விகளுக்கு தெரிஞ்சதை பதில் எழுதிட்டு வாங்க. இதுக்கு பதிலை எப்படி எழுதணும்னு நான் நாளைக்கு சொல்லித்தரேன். இந்த பதிலை எழுதிட்டாலே 50% ஆஃப் யுவர் ப்ராப்ளம் சால்வ். இந்த கேள்விக்கு நீங்க தெளிவா பதில் எழுதிட்டாங்க, உங்களுடைய 50% ப்ராப்ளம் சால்வ். அப்புறம் எப்படி இருக்குங்க? காலையில 4 மணிக்கு உட்கார்ந்து இருக்கிறது எப்படி இருக்குது? ஒரு மாதிரி கேரா இருக்குதா? தூக்கம் வர மாதிரி இருக்குதா? தூங்கிடாதீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும் என்கிட்ட. 3:45 இருந்து 4:45 இருந்து 4:55 தூங்கிடாதீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். அப்ப மட்டும் அலர்ட் ஆயிரும். ஓகே, கேள்வி இருக்குங்களா? அப்புறம் யாரெல்லாம் இழுத்துட்டு வரப்பட்டீர்கள்? ஐயா,
இவன் தொல்லை தாங்கலைங்க. இந்த கிளாஸுக்கு வர சொல்லி என்னை ஒரே போட்டு நச்சு அடிச்சுட்டானுங்க. எதுக்கு வம்பு, போனா போகுதுன்னு வந்துட்டானுங்க அப்படின்னு யாராவது வந்துருக்கீங்களா? இல்ல உங்க வீட்டுக்காரமா அட்டன் பண்ணி இருந்திருக்கலாம், புடிச்சு இழுத்துட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. இல்லைன்னா உங்க கணவர் அட்டன் பண்ணிருக்கலாம், வேற வழியே இல்லாம எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா நாங்க தீர்க்கமா சொல்றோம், தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தி இங்க யாரையும் கூட்டிட்டு வராதுங்க. அதுலயும் குறிப்பா கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ கட்டாயப்படுத்தினீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம போயிடும். தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். இருந்தாலும் அந்த உங்க மேல இருக்கிற அன்பு, உங்க மேல இருக்கிற அந்த பாசம் தான் அவங்க உங்களை இங்க அழைச்சிட்டு வந்து. ஒன் கொஸ்டின் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ நீங்க 7 தலைமுறையா இருக்கிற ஜீனை பத்தி சொன்னீங்க. ஆமா. இப்போ நம்ம ஃபேமிலியில ஒரு 4 பேர் இருக்கோம். ஓகே. அந்த ஜீன் தொடர்ந்து வருதுன்னு சொல்றீங்க. இப்போ நம்ம ஆமா. ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றோம், நம்ம கூட பிறந்தவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றோம். கரெக்ட். இது என்ன காரணம்? ஃபைன், நல்ல தரமான கேள்விங்க. கொஞ்சம் இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா பேசுவோம். இந்த கேள்விக்கு நான் இன்னும் கொஞ்சம் தீர்க்கமா பேசுறேன். பட் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றேன். இது இன்னும் நம்ம டீட்டெயிலா ஆரோக்கியம்ங்கிற டாபிக்கை பத்தி பேசுவோம். எக்ஸ்க்ளூசிவா ஒவ்வொரு டாபிக்கை பத்தி 2 நாள் பேசுவோம். அதாவது இந்த 5 நாள் பேசிக் கொடுத்ததுக்கு அப்புறம் பண பிரச்சனையை பத்தி 2 நாள் எக்ஸ்க்ளூசிவா மணி ஹேண்டலிங், எக்ஸ்க்ளூசிவா ரிலேஷன்ஷிப் ஹேண்டலிங், எக்ஸ்க்ளூசிவா தொழில், இதை பத்தி பேசுவோம். அப்ப நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கொடுக்குறேன். பட் இப்போ நம்ம இருக்கோம், நம்மளுடைய வலது கை இருக்கு, நம்மளுடைய இடது கை இருக்கு. இந்த வலது கையில இருக்கக்கூடிய ரேகை இதே மாதிரி இடது கையில இருக்காது, பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப நமக்கே நம்ம கிட்ட இருக்கிற வலது கையில இருக்கிற மாதிரி ரேகை இடது கையில இல்லை. அந்த மாதிரி இந்த ஜீனுடைய ஜெனட்டிக் மெமரி ஏற்படுவதற்கு 3 வகையான காரணங்களை யோகிக்ஸ்ன்னு சொல்லுது. இது எப்படி இது உருவாகுது? ஒண்ணு, தாயும் தந்தையும் எடுத்துக்கொள்ளும் உணவு பழக்க வழக்கம், இதன் மூலியமாவும் இந்த ஜீன்ல மெமரி பதிவாகுது. ஒண்ணு. 2வது, உஷான வாயு, இருவருக்கும் இருக்கக்கூடிய உஷான வாயு. 3வது, ரொம்ப அடிப்படையாக இவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தாட், இவர்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, கணவன் மனைவியினுடைய எண்ணங்கள். இது 3 பேசிக்கு. ஆனா இப்போ இந்த சுபாவங்களுக்கு ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? இந்த ஃபார்ம் ஆகுறதுல அந்த ப்ரீ கண்டிஷனிங் ஒண்ணு சொன்னேன்ல, ப்ரீ கண்டிஷனிங், சென்சேஷன், இன்டென்ஷன். இந்த ப்ரீ கண்டிஷனிங்ல ஒரு 4 விஷயம் இருக்கு. ஒண்ணு, பேரண்டல் பிலீஃப், அப்பா அம்மா என்ன மாதிரியான பிலீஃப் கொடுத்தாங்க. அடுத்தது, உங்களுடைய சைல்ட்ஹுட் ட்ராமா, சின்ன வயசுல மறக்க முடியாத சம்பவங்கள் ஏற்பட்டிருந்தாலோ. 3வது, உங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃப், நீங்க என்ன சமூகத்தை சார்ந்து இருக்கிறீர்கள். 4வது, டாக்ஸிக் தாட். இப்போ மூத்தவர் நல்லவரா இருப்பாரு, அண்ணன் நல்லவரா இருப்பாரு, தம்பி மோசமானவா இருப்பாரு. அண்ணன் மோசமானவரா இருப்பாரு, தம்பி நல்லவனா இருப்பாரு. இப்ப இந்த வேறுபாடு ஏன் நடக்குது? அப்ப ஜீனுடைய மெமரினா எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும்? இல்ல, அப்படி இல்லை. ஏன்னால் இந்த குழந்தை பிறக்கும் பொழுது அப்பா அம்மாவனுடைய உணவு முறை, எண்ணங்கள், இதை பொறுத்து எல்லாமே அந்த ஜீன் மாறுபடுகிறது. இப்ப எங்க அப்பாவோ எங்க அப்பாவுடைய தங்கச்சியோ ஒரே மாதிரி சிந்திக்கணுங்கிறது இல்லை, ஒரே மாதிரியான ஜீன் மெமரியில வரணுங்கிறது இல்லை. ஏன்னா இந்த இன்ஃபுளுன்சிங் ஃபேக்டர் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ரோஸ் செடி எடுத்துக்கோங்க. அந்த ரோஸ் செடியில ஒரு ரோஸ் பூக்குது. இப்போ அதே ரோஸ் செடியில அந்த பூ பூத்த இடத்துல மீண்டும் அந்த பூ பறிச்சிடுறீங்க, மறுபடியும் ஒரு பூ பூக்குது. முதல்ல பூத்த ரோஸும் 2வது பூத்த ரோஸும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல, வேற வேறையா இருக்கு. ஒரே செடி தானே, ஒரே மண்ணு தானே, ஒரே தண்ணி தானே. ஆனால் பூக்கள் பூக்கும் போது பூக்களினுடைய டிசைனோ தோற்றமோ வேறையாக இருக்கிறது. அதே போலத்தான் அண்ணனுடைய சுபாவம் வேறையாக இருக்கிறது, தம்பியோட சுபாவம் வேறையாக. ட்வின்ஸா இருந்தால் கூட மாறுபடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ஜீனை குறித்தும் இந்த பிறப்பினுடைய சூட்சமங்களை குறித்தும் திருமூலர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நம்ம ஆரோக்கியம்ங்கிற விஷயத்துல பேசுவோம், நம்ம நிறைய பேசுவோம். அப்ப ஆக மொத்தத்துல அண்ணன் நல்லவராவோ தம்பி கெட்டவராவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அப்பா அம்மா நல்லவங்களா இருப்பாங்க, குழந்தை மோசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல அம்மா அப்பா மோசமா இருப்பாங்க, குழந்தை நல்ல குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இது எல்லாத்துக்குமே இந்த 3மே காரணம். எதுங்க? இந்த ப்ரீ கண்டிஷனுக்குள்ள வரக்கூடிய இந்த உணவு, உஷான வாயு, தாட்டு, இதெல்லாம் தாண்டி உங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃப், பேரண்டல் பிலீஃப், உங்களுடைய சைல்ட்ஹுட் ட்ராமா, இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப டீட்டெயிலா இந்த வகுப்புல பார்ப்போம். நீங்க பார்த்ததனுடைய கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி. ஓரளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறேன்.
இது ஒவ்வொரு நாளும் நீங்க இதுக்குள்ள கவனிக்க 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 ஏன் இப்படி டிஃபர் ஆகுது, ஏன் இப்படி அண்ணன் வேறையா தம்பி வேறையாக சிந்திக்கிறாரு, இது கான்ஸ்டன்டா இருக்காது. இந்த ஜெனடிக் மெமரி இஸ் நாட் கான்ஸ்டன்ட். தொடர்ச்சியாக அது ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்குமே வேறுபாடு இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நாம இங்க பார்க்கலாம். சரிங்களா? உங்க கேள்விக்கு பதில். ரைட், அடுத்த கேள்விங்க. Shall we have question? ஐயா வணக்கம். 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 இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது இல்லை ஒரு 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 செயலை செய்யணும் அப்படின்னும் பொழுதும் 2 வகையான தாட்டும் வருது. ஒன்று வந்து அலர்ட்டா இருக்கணும், ஒரு கேர்ஃபுல்லா அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சும் ஒரு தாட் வரும். அதே சமயத்தில் பேரலா பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் தாட், அது செஞ்ச என்ன பலன் வரும், அதை வந்து அதை டிவைட் பண்றதுக்கு உண்டான ஒரு தாட்டும் 2 தாட்டும் வந்து பேரலா வந்துட்டு இருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து சில விஷயங்களை நம்மளுக்கு பழக்கப்பட்ட விஷயங்கள்ல வந்து நம்ம அது செஞ்சு பழகி இருந்த விஷயங்கள், அனுபவங்கள் இருக்கிற விஷயங்களை பத்தினா அந்த விழிப்புணர்வுனால வந்து அந்த டிசிஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டான இந்த 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 விஷயத்த வந்து இப்படி செஞ்சு அது கரெக்டா இருக்கும்னு அந்த ஒரு தாட்லேயே போயிடும். ஒரு புது விஷயத்தை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பல வகையான தாட், அதுல வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸும் வரும், சில பாசிட்டிவ் தாட்ஸும் வரும். இந்த தாட் பேட்டர்ன் ஏன் அது எப்போ வந்துட்டே இருக்கு? ஏன்னா நமக்கு வந்து நல்ல கேள்விங்க. அதாவதுங்க, ஒரு காரியத்தை செய்யும் போது அதை செய்யலாம்னு தோணுது, செய்ய வேண்டாம்னு தோணுது. இன்னொன்னு இது நடக்கும்னு தோணுது, நடக்காதோங்கிற பயமும் வருது. இது 2மே வருது ஒரு காரியத்தை செய்யும். இது ஏன் வருது? நல்ல கேள்வி, தரமான கேள்வி. இப்ப கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் கொடுக்குறேன். இது கொஞ்சம் தீவிரமா நீங்க எல்லாருமே கவனிக்கணும், நுட்பமா கவனிக்கணும். நம்ம வந்துங்க 3 விஷயத்தோட தொகுப்பு, 3 விஷயங்களுடைய தொகுப்பு. ஒண்ணு, நோட் பண்ணிக்கிறீங்களா? உங்களுடைய உணவு, அதாவது பாடி, இப்படி வச்சுக்கோங்க, பாடி, மைண்டு, எனர்ஜி. நாம எப்படிங்க, நம்ம 3 விஷயத்தோட தொகுப்பு, காம்பினேஷன் ஆஃப் 3. பாடி, மைண்டு, எனர்ஜி. இது 3 இருக்கு நம்ம கிட்ட. பாடி இருக்கு, மைண்ட் இருக்கு, எனர்ஜி இருக்கு. இப்ப இந்த 3ஐயும் நீங்க பயன்படுத்துறது தான் இந்த குழப்பம். ஒரு முடிவு எடுக்கும் பொழுது சில டைம் உங்க பாடி சரின்னு சொல்லும், உங்க மைண்டு வேண்டான்னு சொல்லும், உங்க எனர்ஜி சரின்னு சொல்லலாம். இப்ப இது 3 ஒரே கோட்ல ஒரே பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன்ல அவங்க சிந்திச்சு செயல்படும் போது உங்களுக்கு அந்த மாதிரி வர்றது இல்லை. வரும், அதை தாண்ட விழிப்புணர்வு உங்களுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்றோம் அப்படின்னா, குழந்தைங்க எல்லாம் எப்படி வளரும்னு பாத்துருந்தீங்கன்னா, குழந்தைங்க எது கிடைச்சாலும் எடுத்து வாயில வைக்கும். பாத்திருக்கீங்க? நீங்க குழந்தையா இருக்கும்போது அதுக்கு நல்லது கெட்டது, சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதெல்லாம் தெரியாது. எது கிடைச்சாலும் எடுத்து அதை டேஸ்ட் பண்றது, வாயில வைக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். கொஞ்சம் நீங்க வளர்ந்து டீனேஜா நீங்க வரும்பொழுது எதுனாலும் நீங்க உங்களுடைய மென்டல் ஆஸ்பெக்ட்ல நீங்க உள்வாங்கிற தன்மைக்குள்ள போவீங்க. உங்களுடைய அடுத்த லெவல் அப்படிங்கிறது உங்களுடைய எனர்ஜியான ஃபார்ம்ல நீங்க ரிசீவ் பண்றீங்க. அப்போ குழந்தை பருவத்துல உங்க பாடியாக நீங்க அப்சர்வ் பண்றீங்க, டீனேஜ்ல உங்க மைண்டாக நீங்க அப்சர்வ் பண்றீங்க, நீங்க அடல்ட் ஆகும் பொழுது உங்களுடைய எனர்ஜியாக நீங்க அப்சர்வ் பண்றீங்க. இப்ப இது 3மே நீங்க அப்சர்வ் பண்றீங்க. அப்ப குழந்தையாக நீங்க பாடியா அப்சர்வ் பண்றதும் உங்க ப்ரீ கண்டிஷனிங்ல இருக்குது. டீனேஜ்ல உங்க மென்டலி மைண்டாக நீங்க அப்சர்வ் பண்ணதும் உங்க ப்ரீ கண்டிஷனிங்ல இருக்குது. அடல்ட் ஆகும்போது உங்க எனர்ஜியாக நீங்க அப்சர்வ் பண்ணதும் உங்க ப்ரீ கண்டிஷனிங்ல இருக்கு. இப்ப இது 3லும் தெளிவு இல்லைன்னா 2 தாட்டும் வரும். இப்போ தீ சுற்றும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது நீங்க எப்படி சொல்றீங்க? உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்து சொல்றீங்களா, இல்ல எங்க ஒரு இடத்துல நீங்க தீயில கை வச்சு பார்த்திருப்பீங்க, தீ சுடுன்னு ஏதோ ஒண்ணு நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. வெறும் தீ சுடுன்னு உங்ககிட்ட காதுல கேட்டது மட்டும் உங்களுக்கு இப்ப ஞாபகமே இருக்காது. வெறும் காதுல கேட்டது மட்டும் இப்ப உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. அடல்ட்ல எல்லாமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மட்டும்தாங்க காதுல ஞாபகம் இருக்கும். ஆனா உங்க மைண்டு, சப்கான்சியஸ் மைண்ட் நீங்க காதுல கேட்டதையும் ஞாபகம் வச்சது. எப்படிங்க? உங்க சப்கான்சியஸ் மைண்ட் காதுல கேட்டது ஞாபகம் வச்சது. அப்போ ஒரு தாட் வர்றதுக்கு காரணம் என்ன? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் மேல வருது, நீங்க காதுல கேட்டது ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதது அதுவும் மேல வருது. இப்ப இது 2ஐயும் ஓவர் கம் பண்றதுக்கு எனர்ஜி இருக்குதா? இது 3ம் மேல வருது. இப்ப எது அதிகமா இருக்குதோ அதுதான் உங்களை ரூல் பண்ணும். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருந்ததுன்னா அது உங்களை ரூல் பண்ணும்.
நீங்க காதுல கேட்டது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அது உங்களை ரூல் பண்ணும். இது ரெண்டும் ஒண்ணு இல்ல, என்கிட்ட எனர்ஜி இருக்குன்னு அப்ப நீங்க இது மூணையுமே சேம் லெவல்ல ரீடைன் பண்ணணும். கரெக்டா? அப்ப தாட் வர்றதுல பிரச்சனை இல்லை, அந்த தாட்டை அணுகிறதுக்கு உண்டான அப்ரோச்ல என்கிட்ட கிளாரிட்டி இல்லைங்கிறது தான் பிரச்சனை இருக்கு. அப்ப தாட்டு வராம இருக்கணும்னு நினைக்காதீங்க, அது வரத்தான் செய்யும். ஏன்னா நீங்க கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸும், நீங்க கடந்து வந்த கேள்விப்பட்டதும், நீங்க கடந்து வந்த எனர்ஜியும் இப்ப நீங்க ஏதாவது டாமினேட் பண்ண முடியுமா? இல்ல டெலீட் பண்ண முடியுமா? எதுவும் டெலீட் பண்ண முடியாது. இது இப்படித்தான் வரும், ஆனா இந்த இடத்துல நான் கவனமா இருக்கணுங்கிற விழிப்புணர்வு தான் நமக்கு இப்ப தேவை. அதுதான் இந்த வகுப்பு கொடுக்குதுங்கிறேன் நான். புரியுதுங்களா? தட் we will give you, don't worry. எங்க கூட நாங்க சொல்றத செஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களையே அறியாம உங்க பாடி, உங்க மைண்ட், உங்க எனர்ஜி ஃபுல்லஸ்ட் ஸ்கோப்ல பொட்டன்ஷியலா பெர்ஃபார்ம் பண்ணும். சரி, நன்றிங்க, மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைவாக கேள்வி இருந்தால் பதில் சொல்றேன், இல்லைன்னா நிறைவு செய்துக்கலாம். நிறைவு கேள்வி ஆறு அனுபவம். இப்போ ஒரு யாரோ 2 பேரு என்ன நினைச்சு இந்த வகுப்புக்கு வந்தீங்க, இது என்னவாக இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்றீங்களா? வித் திஸ் நோட் we can close today's session. 2 பேர் உங்களுடைய அனுபவம், என்ன நினைச்சு வந்தீங்க, நீங்க என்ன பார்த்திருக்கீங்க, நீங்க இந்த அனுபவம் எப்படி இருக்கு, வாட் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட்? Any 2 people, could you share your experience? என்ன நினைச்சு வந்தீங்க, இந்த வகுப்பு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? சார் நடராஜன் சார். வணக்கம், சொல்லுங்க. சில நம்ம நிறைய பேத்துக்கு சொல்றோம் அது நடக்குது, ஆனா நம்மளுக்கு சொல்றது நடக்கிறது இல்லை. நம்ம சொல்றதை வச்சுட்டு நிறைய பேர் எடுத்துட்டு போய் சக்சஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நம்மளது சக்சஸ் ஆச்சு, ஒரு சில காலத்துல நேரம் அப்படிங்கிறாங்க, இது மாதிரி நடக்குது. நம்ம போடுற பிளான்ஸ் எல்லாமே தப்பா போகுது. சரி, இந்த 21 டேஸ்ல அற்புதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாத என்னோட சொன்ன நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, சரி இதை பயன்படுத்தி தான் பார்க்கலாமே. ஏன் ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஒரு வீடே குடும்பமே போய் தற்கொலைக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை போய் சொல்லிச்சுங்களா, ஏமா சாகிறதுக்கு இவ்வளவு பிளான் பண்றீங்க, வாழ்றதுக்கு ஒரு பிளான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த கதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சரி, இந்த 21 நாள்ல என்னதான் அவர் சொல்றாரு, கண்டிப்பா ஏதோ ஒரு மாற்றங்களுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 குணாதிசயங்களை, நம்மளுடைய குணாதிசயத்தை நம்மளால டிசைட் பண்ண முடியல. நம்ம போறது கரெக்டுன்னு போய்கிட்டு இருக்கிறோம். இதுக்குள்ள ஏதாச்சும் தவறுகள் இருக்குதா, அந்த தவறுகளை திருத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் உள்ள வந்திருக்குங்க சார். கண்டிப்பா மாற்றத்துக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு குருநாதர் ஒண்ணு வச்சிருப்போம்னு சொல்லுவோம், நம்மளுக்கு ஒரு லீடர் யாரோ ஒருத்தரை பின்தொடர்ந்து போகணும்னு சொல்லுவாங்க. இந்த 21 நாள்ல நீங்க சொல்ற விஷயங்களை எடுத்து செயல்படுத்தி பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம நல்ல மண்ணு, நல்ல காத்து, நல்ல விதை, நல்ல காற்றோட்டமான இருக்கிற நேரத்துல இந்த செடி ஏன் வளராம இருக்குதுங்கிற ஒரு எண்ணம் என்னைய ஆழமா போட்டு தொலைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு 21 நாள் ஒரு வாழ்க்கை, நீங்க சொன்ன மாதிரி 21 நாள் மட்டும் இல்லாம தினமும் சாப்பிட்றோம், அதே மாதிரி லைஃப் டைம் இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் வந்திருக்கேன் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ் மெசேஜ் சார். தேங்க்யூ. நன்றிங்க, நன்றி 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 பிரதர், நன்றி நன்றி. ஒன் மோர் ஃபீட்பேக் கூட க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஒன் மோர். என்ன உணர்ந்தீங்களோ அதை சொல்லுங்க, சும்மா மைக் ஓபன் பண்ணி பேசுங்க. சார் வணக்கம். ரஞ்சித் சார், ரஞ்சித் நடுமாறன். வணக்கம் சார். ஆக்சுவலாக ஜூலைலேயே 1 டே செஷன் சேலத்தில் உங்களுக்கு ஒரு ஃபுல் டே செஷன் அட்டன் பண்ணுங்க சார். அதுலேருந்து இந்த 21 நாள் அற்புதங்கள் வரணுன்ட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதமும் யோசிச்சு கண்டிப்பாக என்ன வேணால் நடக்கலாம், அதிகாலையில் 3:30 மணிக்கு எந்திரிக்க முடியாது அப்படின்னு என்னை பற்றி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா 1 கோடி ரூபா கொடுத்தாலும் சார் ஒரு 7 மணிக்கு மேலே கொடுங்கன்ற எண்ணம் தான் நமக்கு, தூக்கத்தை மட்டும் விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கை. ஸோ இந்த தடவையும் நம்ம ஏற்கனவே நம்ம 2 செஷன் கிஷோர்னு நம்ம நண்பர் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் நேற்று கூட ஒரு செஷன் கேட்டேன், உண்மையாலுமே போகலாங்களா, எதனா அதில் இருக்கா, அவ்வளோ நேரத்தில் எந்திரிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். உண்மையாலுமே வாங்க, அற்புதமாக இருக்குன்னாரு. இன்னைக்கு 3:30 மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடித்து ஆஃப் பண்ணப்போ கூட நமக்கு தேவையா, தூங்கிடலாமேன்ற இதில் தான் சரி என்னதான் ஆயிடுது பார்த்தலாம் அப்படின்னு பெரிய போராட்டத்துக்குள்ள தான் நம்ம உள்ள வந்து கிட்டத்தட்ட உண்மையாலுமே அற்புதமான செஷன் சார். ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த 1.5 மணி நேரம் உட்காந்தது ஒரு டயர்ட்னஸோ இதுவோ இல்லை. அந்த அளவுக்கு செஷன் சூப்பராக எடுத்துகிட்டு போகிறீங்க. நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு சார். இந்த 21 டேஸ் கண்டிப்பாக கன்டினியூ பண்ணலாங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு தேடலில் இருக்கோம், பணமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கும். அதுக்கான
தீர்வு கிடைக்கும் தான் அந்த ஒன் டே செஷன்ல உங்களை பார்த்தும் அடுத்த லெவல்ல போகணும்னு இதுக்கு பிளான் பண்ணேன். இருந்தாலும் இன்னைக்கு உள்ள வந்துட்டேன். கண்டிப்பா ஒரு அற்புதமான செஷனா இருக்கும்னு நம்புறேங்க சார். வாழ்க்கையை மாத்துங்கிற நம்பிக்கையில தான் உள்ள வந்திருக்கேன். கண்டிப்பா மாறும். நன்றிங்க சார். நன்றி நன்றி பிரதர். நன்றி நன்றி நன்றிங்க. எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்கள் அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும். வாழ்க வளமுடனும் வாழ்க விழிப்புடனும். நாளை காலை 4 மணிக்கு சந்திப்போம். நன்றி. நன்றி சார். நன்றிங்க. நன்றி.